இருபத்தஞ்சாம் அதிகாரம் வசனம் 1-13 குறை வாசிக்கிறேன். நான் நேரத்தை குறுக்கிறதுக்காக 6ஆம் வசனத்துல வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்து தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆமென். இந்த ஓமை நமக்கு தெரியும். இந்த ஓமையின் மூலமா ஒரு காரியம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் வெளிப்படுத்தப்படுது. அதான் இங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி. ஆமென். அப்ப பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் தான் இந்த ஊமைகள்ல தேவன் எக்ஸ்பிளைன் பண்றார். ஆமென். கவனிங்க. அப்போ அந்த இடத்துல வந்து சொன்னா நடு ராத்திரியில ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் வரதுக்கு முன்பதாக அந்த 10 கன்னிகளை தூங்கிடுறாங்க. ஆமென். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த நடு ராத்திரி சத்தம் தான் அவங்களை என்ன பண்ணாங்க, விழித்தெழும்படி செய்து இப்ப அவங்க மணவாளனை எதிர்கொண்டு புறப்பட்டு போறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அதுதான் என்ன சொல்லப்படுது பாருங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். தங்கள் கையில தீவெட்டி வச்சிருக்கிறாங்க. விளக்கு கிடையாது, தீவெட்டிகள். தீவெட்டிகள் போது சரியான வார்த்தை ஆல்பர்ட் எதர்சீம் என்ற அந்த கிரேக்க ஹிஸ்டாரியன், எப்ரே ஹிஸ்டாரியன் சொல்றாரு, அது டார்ச் என்றார். விளக்க பிடிச்சிட்டு போறது இல்லைங்களா, கைக தீ பந்தங்களை போல பிடிச்சிட்டு போறதுன்னு சொல்றாரு. ஆமென். கவனிங்க நல்லா. அப்ப அதுல திரி இருக்கும், கீழே எண்ணெயை தாங்குற அந்த பகுதி இருக்குன்னு சொல்றாரு. ஆமென். கவனிங்க நல்லா. அப்பொழுது புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார். ஆமென். இப்ப அந்த 10 பேர்லயும் ஒரு கூட்டத்துக்கு எண்ணெய் குறைவாயிடுது. எண்ணெய் போதுமான அளவுக்கு எண்ணெய் இல்லாம இருக்குது. ஒரு கூட்டத்துக்கு இருக்க போகுது. ಆಮೇನ್. ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ ಅಂದ್ರೆ 10 ಕನ್ನಿಗೆಯರು ಇದ್ರು. 10 ಕನ್ನಿಗೆಯರ ಏನಿದೆ, ಒಂದು ಬೆಳಕಿತ್ತು ಕೈಯಲ್ಲಿ, ಆರತಿ ಅಲ್ಲ ಬೆಳಕಿತ್ತು, ಆರತಿ ಅಲ್ಲ ಬೆಳಕು ಟಾರ್ಚ್. ಅದು ಒಂದು ಕೈಯಲ್ಲಿ ಬಂದು ಆಯಿಲ್ ಎತ್ಕೊಂಡು ಬರಕ್ಕೆ ಒಂದು ಕ್ಯಾನ್ ಇತ್ತು. 5 ಮಂದಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ ಆ ಕ್ಯಾನ್ ಅಲ್ಲಿ ಆಯಿಲ್ ಎತ್ಕೊಂಡು ಬಂದ್ರು. 5 ಮಂದಿ ಎತ್ಕೊಂಡ್ ಬರಿಲ್ಲ, ಬೆಳಕನ್ ಮಾತ್ರ ಎತ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರು. ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? அப்ப அப்படி இருக்கும்போது மணவாள வர்ற நேரம் வரும்போது எண்ணெய் குறைவை பற்றி ஒரு கேள்வி வருது. எண்ணெய் குறைஞ்சிருச்சு. அப்ப அந்த விளக்கு அணைஞ்சு போச்சு. இப்போ புத்தி இல்லாதவர்கள், மீன்ஸ் ஆயில் இல்லாதவங்க, எண்ணெய் இல்லாதவர்கள் எண்ணெய் உள்ளவர்களை நோக்கி கேட்கிறாங்க, எண்ணெயை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இல்லைங்களா, எண்ணெயை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பாருங்க, உங்க இடத்துல அன்பே இல்லை பாரு, நீங்க எனக்கு ஷேரே பண்ண மாட்டீங்க. அப்ப இந்த இடத்துல அன்பை ஷேர் பண்றதுக்கு அவங்க சொல்லி தராங்க. பாருங்க, நம்ம அதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க என்ன நடக்குது பாருங்க. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கு உங்களுக்கு போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அப்போ நீங்க எண்ணெய் வாங்குற, எங்க வாங்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அப்படி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஐ மீன், அப்படி அவர் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவர்களோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். இது ஒரு மேரேஜ் யூனியனோட கூட பொருந்தது. அல்லேலூயா. அப்போ வருகை ஒரு மேரேஜோட பொறுத்து இங்க சொல்றார். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர்கள், உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள் என்றார். அப்ப வருகையின் நேரம் தெரியாது, அதுக்காக தான் இந்த ஊமை சொல்லப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஊமையில தேவன் இந்த நாள்ல பேச போகிற அந்த காரியங்களுக்காய் நாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி. நடு ராத்திரியின் சத்தமாகிய இதோ மணவாளன் வந்து விட்டான்ற சத்தம் எங்களுக்குள்ள வந்திருக்கிறது. நாங்கள் எங்களை ஸ்தாபனங்களிலிருந்து விலகத்திலிருந்து விழித்திரும்படியா செய்திருக்கிறது ராஜா. இந்த நேரத்தில் எங்களுடைய தீவெட்டிகளின் திரிகளை சரி செய்ய வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். நாங்கள் புத்தியுள்ள கனிகளா இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் எங்களோடு கூட நாங்கள் உட்பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான எண்ணெய் வைத்திருக்கிறோம். அதற்காக கூட நன்றி. இதனால அந்த ரகசியங்கள் மூலமா பேசுகிறோம். ஒருவேளை இந்த நேரத்துல எண்ணெய் அவங்களுக்கு பெற்றிராத ஒரு ஜனங்கள் இருப்பார்கள், எண்ணெயாகி வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இதனால வெளிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அப்பா, நீர் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு நீர் பேசுங்க. கேட்கக்கூடிய இருதயத்திலிருந்து நீர்தமே அவருடைய இருதயத்தை விருத்தசேதனம் பண்ணி வார்த்தை கேட்ட நல்ல நிலைமை அது மாறட்டும் ஐயா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நான் அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே கடந்து வந்த யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள்ல மீண்டும் ருசியா உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். சரி, வார்த்தையை தயவு செஞ்சு கவனிங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஓமையா இருக்குது. சரி, இந்த நாள்ல என்ன காரியத்தை நம்ம பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா, சபைகள் என்ன காரியத்தை குறித்து பிரசங்கிக்கணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்து அற்புத அடையாளம் செஞ்சு
இதை நம்ம பிரசங்கிக்கிறதுக்காக நம்ம வரல, உயிர் தெழுந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுக்காக, அவரை புரிந்து கொள்றதுக்காக நம்ம வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? சொல்ற விஷயம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பவுல் தான் சொல்றாரு, இங்க சொல்றாரு பாருங்க, நாங்களும் யூதர்கள் அடையாளத்தை தேடுறாங்க, கிரேக்கர்கள் சரி ஞானத்தை தேடுறாங்க, நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு 3 பார்ட்டா இருக்குது கூட்டம். நான் 3 பார்ட்டா இருக்குது. ஒண்ணு அடையாளத்தை தேடுற கூட்டம், இன்னொன்னு ஞானத்தை தேடுற கூட்டம், மூணாவது ஒரு கூட்டம் இருக்குது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ தேடுற கூட்டம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? நாங்க ಇನ್ನೊಂದು ಮಾತಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾಗಿದ್ರೆ ನೀವು ಹೇಳ್ತಿರುತ್ತೆ 3 ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋರು 3 ಪಾರ್ಟ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಒಬ್ರು ಜ್ಞಾನವನ್ನು ಆಕಾಂಕ್ಷ ಆಗಿರೋರು, ಅದರನ್ನು ಕೇಳೋರು. ಎರಡನೇ ಲೈನ್ ಗುಂಪು ಯಾರಂದ್ರೆ ಅವರು ಅರ್ಪದ ಅಡೆಯಾಳಗಳನ್ನು ಕೇಳೋರು. 3ನೇ ಗುಂಪಿದ್ದಾರೆ ಅವರು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ கிறிஸ்துவன்னு கேளோரு, அவரನ್ನು ಸ್ವೀಕರಿಸೋರು. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப 3 கூட்டம் இருக்குது. பவுல் தான் சொல்றாரு, நாங்கள் எபேசு சபை காலம் எப்படியோ அது இந்த காலம் அப்படியா இருக்குது. ஒரு கூட்டம் எப்படி இருக்குது? ஞானத்தை தேடுது, செய்தியில ஞானத்தை தேடுது. புரிஞ்சு உங்களுக்கு? இன்னொரு கூட்டம் எதை தேடுது? அற்புத அடையாளம், ஏதாவது என்னங்க சரீரத்தை ஏதாவது உணர மாட்டான்ற அந்த காரியத்தை மட்டும் கேட்குது. அது யூதர்கள். மூன்றாவது காரியம் இருக்குது, அறையப்பட்ட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ தேடுது. மீன்ஸ் இன்னொரு வார்த்தைகளை சொன்னா, அறையப்பட்ட கிறிஸ்துன்றது அது என்னங்க அடிக்கப்பட்ட கிறிஸ்துவா இருக்கிறார். கிறிஸ்து அடிக்கப்படும் போது என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவருக்குள்ள இந்த ஜீவன் ரிலீஸ் ஆச்சு. என்ன ரிலீஸ் ஆச்சு? அவருக்குள்ள இந்த ஜீவன் வெளிப்பட்டது. கிறிஸ்து அடிக்கப்படாத வரைக்கும் ஜீவன் அவர்ல வெளிப்பட்டு சபைக்குள்ள வரவே இல்லை. மீன்ஸ் அடிக்கப்பட்ட கிறிஸ்துன்னும் போது நான் ஜீவனை ரிசீவ் பண்ற நபரா இருக்கிறேன். மீன்ஸ் எந்த ஜீவன் சொன்னா அவருடைய சரீரத்தின் 7 பாகங்கள் உடைக்கப்பட்டது. இன்னொரு வேறு வார்த்தைகளை சொன்னார், அடிக்கப்பட்ட 7 முத்திரைகளா அவர் இருக்கிறார் இன்னைக்கு இல்லைங்களா? அப்போ இன்னைக்கு திருக்கதரிசி 63 64 வருஷத்துல ஐயா நாங்களே சரி கிறிஸ்துவப்பட்ட இயேசு என்ன செய்யணும் செய்தியில சொல்றாரு. இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக அந்த ரோக மரத்தின் முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரா இல்லையா? அறையப்பட்டார். உங்ககிட்ட தான் கேட்கிறேன். இன்னைக்கு ஸ்தாபன ஃபுல்பீட்டுக்கு பின்பதாக இயேசு இன்னைக்கு சிலுவையில வார்த்தையானது சிலுவையில அறையப்பட்டிருக்குதுன்ற இல்லைங்களா? அப்ப அந்த சிலுவையில் அறையப்படுதல், அந்த சிலுவையில் அறையப்படும் போது அவர் 7 இடங்கள்ல ஓபன் ஆனாரா இல்லையா? கிறிஸ்து 7 இடங்களை திறக்கப்பட்டார். உங்ககிட்ட தான் கேட்கிறேன். 7 இடங்களை திறக்கப்பட்டார். மீன்ஸ் திறக்கப்பட்ட 7 இடங்கள் 7 முத்திரைகளுக்கு அடையாளமா இருக்குது. அப்படின்னா வார்த்தை திறக்கப்படுதலுக்கு அது அடையாளமா இருக்குது. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல, அந்த வார்த்தை மாம்சமாச்சு இல்லையா? அந்த வார்த்தை தான் மாம்சமாம அவருடைய 7 இடங்களை திறக்கப்பட்டார். 1 தலை, இன்னொன்னு முதுகு, அதுக்கப்புறம் என்னங்க கைகள் 2, 4 கால்கள் 2, 6 விழா 1, 7. அப்படின்னா இதை எதுக்கு அடையாளப்படுத்துறேன்னா 7 திறக்கப்பட்ட கிறிஸ்து, திறக்கப்பட்ட வார்த்தை 7 முத்திரைகளா இருக்கிறார். அப்ப 7 இடங்கள்ல ஒரே ஜீவன் தான் 7 இடங்கள் வெளியே வந்துச்சு. 7 ஆவிகள் வெளியே வந்துச்சு. 7 ஆவிகள் வெளியே வந்துச்சு. 7 ஆவிகள் மீன்ஸ் ஒரே ஆவிதான் 7 இடங்கள ஜீவன் புறப்பட்டதுக்கு அடையாளமா இருக்குது. கிறிஸ்து 7 சபை காலங்கள்ல தேவனுடைய 7 பரிசுத்த ஆவிக்கு அடையாளமா அது இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப திரும்ப எகைன் இந்த நாட்கள்ல ஸ்தாபன ஃபுல்பீட்டிங்களா ஸ்தாபனங்களை வர சிலுவையில அரைஞ்சிச்சுன்றார். இன்னும் வேறு வார்த்தையில நீ சொன்னா, இன்னைக்கு எண்ட் டைம் மெசேஜ்ல இருக்கிற ஒரு சில சபைகளுக்கு பின்பதாக அவர் சிலுவையில அறையப்பட்டிருக்கிறார். இப்ப திரும்பமா அவர் முத்திரைகளா திறக்கப்படணுமா இல்லையா? திறக்கப்பட்டமா இல்லையா? அப்ப இன்னைக்கு 7 முத்திரைகளா அவர் திறக்கப்பட்டிருக்கிறார். இப்போ நம்ம எதை தேடுகிறவர்களா இருக்கிறோம்னு சொன்னா, அடையாளத்துல அல்ல, ஞானத்தை அல்ல, சிலுவையில அறையப்பட்ட அவரை மீன்ஸ் முத்திரைகளாய் இருக்கிற அவரை தேடுறோம். எத்தனை பேர் புரியுது என்ன சொல்றது? திறக்கப்பட்ட அது திறக்கப்படும் போதுதான் அவருக்குள்ள இந்த ஜீவன் எங்க பாஸ் ஆகுது? பெந்தகோஸ்தே நாளுக்குள்ளாய் பாஸ் ஆகுது. ஒரு கூட்ட ஜனம் அந்த அவருக்குள்ள ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு காத்திருக்குது. அவர் அடிக்கப்பட்டால் ஒளிய அந்த ஜீவன் எங்க பாஸ் ஆகாது? நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டால் ஒழிய கிரைஸ்தவனும் சிலுவையிலே ಒಡೆಯಲ್ ಪಡ್ತೀರಾ ಇದ್ರೆ ಅವ್ರ ಒಳಗಡೆ ಇರುವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಯಾರಿಗೆ ಬರಲ್ಲ? ಸಭೆಗೆ ಬರಲ್ಲ. 120 ಮಂದಿಗೆ ಬಂದಿರಲ್ಲ. அதே போல இன்னைக்கு கிறிஸ்துவ திறக்கப்பட்டிருக்கிறார். மீன்ஸ் அவர் என்ன பண்ண 7 பாகங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறார். 7 முத்திரைகள் அவர் இருக்கிறார். வார்த்தை திறக்கப்பட்டிருக்குது. அதுல ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு கூட்டம், பெந்தகோஸ்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அததான் இந்த நாள் என்ன பண்றோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? அப்போ எதை விரும்புகிற ஜனங்களாம இருக்கணும்னு சொன்னா, முத்திரைகளின் ஜனங்களா நாம இருக்கிறோம். எதை கேட்கிற ஜனங்களா இருக்கணும்? நம்ம ஞானத்தையோ அடையாளத்தோ அல்ல, கிறிஸ்துவ சில அறையப்பட்ட அவரை
மீன்ஸ் என்ன அர்த்தம்? 7 இடத்துல திறக்கப்பட்டவரை, வார்த்தை திறக்கப்பட்டவரை, ஜீவன் வெளியே வந்தவரை. இன்னைக்கு 7 முத்திரைகளா ஜீவன் வெளியே வந்திருக்குதா இல்லையா? அந்த ஜீவன் தான் சபையை உயிர் தெழுந்திருக்கிறது இல்லைங்களா? வசனம் சொல்றீங்களா? மரி கிறிஸ்துவிலிருந்து மரித்தொழுந்து உயிர் எழுப்பினோட ஆவி உங்களோட வாசமாயிருந்தால் சாவிக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பது எவ்வளவு நிச்சயம்? அவருக்குள்ள இந்த ஜீவன் தான் உங்களுக்குள்ள பாஸ் ஆகுது. விசுவாசிக்கிறீங்களா? சரி, நல்லா கவனிங்க சகோதர சகோதரி. கிறிஸ்துவிலிருந்து புறப்பட்ட ஆவியை தான் நம்ம என்ன பண்றோம்? 7 முத்திரையில பிரசங்கிக்கிறோம். அதான் நமக்கு தேவையா இருக்குது. பாருங்க, கிறிஸ்து அறையப்பட்ட கிறிஸ்து என்றால், வேறு வார்த்தைகள் கூறினால், சிலுவையில் அவருக்கு 7 இடங்கள் திறக்கப்பட்டது. இன்னைக்கு வார்த்தை 7 முத்திரைகளா திறக்கப்பட்டிருக்குது. அப்படி என்றால் முத்திரைகள் திறக்கப்பட்டது என்ற அர்த்தம். இன்று கிறிஸ்து திறக்கப்பட்ட 7 முத்திரைகளா இருக்கிறார். ஒரு சபையில் ஒரு 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 ஊழியர் 7 முத்திரைகள் திறக்கப்பட்ட கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்க வேண்டும். ஒரு ஊழியன் எதை பிரசங்கிக்கணுங்க? இன்னைக்கு முத்திரைகள் தான் பிரீச் பண்ணும். முத்திரைகள் தான் ஒரு சபையை பிரீச் பண்ணும். முத்திரைகள் தான் பிரீச் பண்ணும். முத்திரைகள்னா என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதான் உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் போடுறேன். இப்போ வேதாகமம் 7 முத்திரையால முத்திரைக்கப்பட்டிருக்கு. மீன்ஸ் முத்திரைகள் என்னங்க? முத்திரைகள் ரகசியம் அடங்கிய ஒரு பகுதின்னு அர்த்தம் இல்லையா? ரகசியம் அடங்கிய ஒரு பகுதி. 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். இப்ப நான் சொல்றேன் இன்னொரு அர்த்தம். இந்த வேதாகமம் முத்திரைகளுக்குள்ள இருக்குதா? இந்த முத்திரைகள் 7 வேதாகமத்துக்குள்ள இருக்குதா? முத்திரைகளுக்குள்ளதான் வேதாகமம் இருக்குது. முத்திரைகள்ன்றதுதான் தேவனுடைய சிந்தையா இருக்குது. சிந்தையோட ஒரு பகுதி. அந்தந்த காலத்துல ஒரு செய்தியாளனுக்கு ஆதியிலிருந்து மோசையிலிருந்து மத்த எல்லா ஜனம் கொடுக்கப்பட்டுச்சு. தேவனுடைய சிந்தை வெளிப்படுத்தப்பட்டுச்சு. யாருக்குங்க? மோசஸ்க்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஆதியாகமத்தை எழுதுறாரு. அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தை குறிச்சு தேவன் வெளிப்படுத்துறாரு சிந்தையிலிருந்து, அது எழுதுறாரு. சாமுவேலுக்கு வெளிப்படுத்துறாரு, தானியேலுக்கு வெளிப்படுத்துறாரு, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாருக்குமே வெளிப்படுத்துறாரு. அப்ப தேவனுடைய சிந்தையுடைய ஒரு பாகங்களை தான் எழுதினாங்க. அதுல என்ன இருக்குது சொன்னா ரிமைனிங் பார்ட் இருக்கு, மீதமான பகுதிகள் இருக்கு இல்லையா? ஆனா முழு முத்திரைன்றது தேவனுடைய சிந்தையே, அது மீட்பின் திட்டமே அது. அப்ப மீட்பின் திட்டத்தை இந்த நாள தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை வெளிப்படுத்துறதுக்கு எங்க 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 அந்த பாகம் ஏறுதுன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குது. எங்க இருக்குது? உங்களுக்கு தெரியுமா? யூதர்கள் வேதாகமத்தை எப்படி படிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? முன்னிலிருந்து படிக்க மாட்டாங்க. எங்க இருந்து படிக்கிறாங்க? நம்மளும் கூட பின்னில தான் படிக்கணும். நம்மளும் முன்னாடி படிக்கிறது இல்ல. பைபிள்ல எங்க இருந்து படிக்கிறோம்? பின்னாடி. எங்க எது ஸ்டார்ட் ஆகுது? பின்னாடி ரெவலேஷன் தான் படிக்கிறோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜூவா இருக்கிறோம். வேதாகமத்துக்கான திறவுகளை கதவே எங்க இருக்குது? வெளிப்படுத்தல் இருக்குது. அதுக்கான சாய் வெளிப்படுத்தல் 10. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல அந்த தூதன் புத்தகத்தை எடுத்துட்டு வராம, அந்த புத்தகத்தை வாங்காம மீட்பின் திட்டம் ஆகுதுங்க, ஓபன் ஆகுது. அதுக்கு நம்ம எங்க எந்த வாசலுக்கு போகணும்? வெளிப்படுத்தின விசேஷம்ன்ற வாசலுக்கு போனா மட்டும்தான் முழு வேதாகமம் திறக்கப்படும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் நிஜமான காரியங்கள். பல ஏற்பாட்டுல சொல்லப்பட்டதெல்லாம் நிழலான காரியங்கள், ஷேடோ. அப்ப நிஜத்தை பார்த்தோம்னு சொன்ன இந்த ஷேடோ எல்லாம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப எனவே சகோதர சகோதரியே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த இந்த காலகட்டத்துல என்னங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை பிரசங்கிக்காம அதுல கொண்டு வந்து இணைக்காம எந்த பிரசங்கத்தையும் பண்ணக்கூடாது. அது வேஸ்ட். அதே போல வெளிப்படுத்த 10ஆம் அதிகாரம் திறக்கப்படாம முழு வேதாகமும் திறக்கப்படல. வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள ஒரு மனுஷன் போகாம வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் தேவன் இந்த காலத்துல ஒரு செய்தியாளர் பூமிக்கு என்ன பண்ணிருக்காங்க? அனுப்பி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சரி, அப்போ நம்ம எதை பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம்? 7 முத்திரைகளை பிரசங்கித்திருக்கிறோம். அவர் தான் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவ. பவுல் சொல்றாரு இல்லையா, நான் சிலுவையில் அறையப்பட்ட அவரே பிரசங்கிக்கிறேன். தீர்க்கதரிசி இந்த காலத்துல செய்தியாளர் வந்து என்ன சொன்னார்? நான் யார் எதை பிரசங்கிச்சான்றாரு. அவர் நீங்களும் நியாய தீர்ப்பு, நீ பிரசங்கித்த செய்தியின்படியாக நீ நியாய தீர்க்கப்பட வேண்டும் சொல்லும் போது தீர்க்கதரிசி ஒன்னா அந்த பக்கத்துல இருக்கிற தூதர் இடத்துல சொன்னாரு. என்ன சொன்னாரு? பவுல் எதை பிரசங்கிச்சார்? பவுலும் அவன் பிரசங்கித்தபடி நியாயம் தீர்க்கப்பட வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லும் போது ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பவுல் பிரசங்கித்ததே நானும் பிரசங்கிச்சேன் அப்படின்றார். அப்ப பவுல் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கிப்பாரானால் தீர்க்கதரிசியும் சிலுவையில் அறையப்பட்ட மீன்ஸ் முத்திரைகளை பிரசங்கிச்சார். அப்ப ஒரு ஊழியக்காரனும் சபைக்கு கொடுக்க வேண்டிய காரியம் எதுன்னு சொன்னா அடையாளத்தை மட்டும் அல்ல, ஞானத்தை மட்டும் அல்ல, சிலுவையில அறையப்பட்டவரை மீன்ஸ் 7 முத்திரைகள் இருந்து கொண்டு வரணும். 7 முத்திரைகள்ன்றது 7 முத்திரை புஸ்தகம் மட்டும் கிடையாது. 7 நாள்ல தீர்க்கதரிசி நடந்துச்சு இல்லையா? மார்ச் 17 to 24 நாள் வரைக்கும் 10 மெசேஜ் கொடுத்தாருல, அது சொல்ல அது 7 முத்திரை ஒரு மனுஷனுக்கு திறக்கப்படும் போது முழு வேதாகமும் மீட்பின் திட்டம் அவனுக்கு ஓபன் ஆகும் போது முழு வேதாகமும் அவனுக்கு புதுசாயிடும். முழு வேதாகமும் அவனுக்கு புதுசாயிடும். பைபிள் இஸ் நவ் பைபிள் இஸ் நியூ பைபிள்ன்ற தீர்க்கதரிசி முத்திரையில் திறக்கப்பட்ட பின்புதான்
சரி, இப்போ இதுதான் முத்திரையில தான் ஒரு பாகத்தை நம்ம பாக்குறோம். மத்தேயு 24வது அதிகாரம். மத்தேயு 24, நீங்க பேசலாம், நீ பேசலாம். மத்தேயு 24வது அதிகாரம் என்னவா இருக்குது? இப்பதான் வாச்சோம். மத்தேயு 24 என்ன அதிகாரம் என்னவா இருக்குது? இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக பேசின காரியங்களா இருக்குது. அவர்கிட்ட 3 கொஸ்டின் கேட்கப்படுறாங்க. ஒண்ணு, உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன? ನೀವು ಬರವಣಿಗೆಗಾನ ಗುರ್ತಿ ಏನು? ಎರಡನೇದೇನ್ರಿ, ಈ ಯೆರೂಸಲೇಮ್ ಬಂದು ಏನಾಗುತ್ತೆ? நாசமாகுது என்று இயேசு கிறிஸ்து எழுதுறோம். நாசம் யாವಾಗ ஆಗುತ್ತೆ? அந்த எருசலேம் எப்போது அழியும்னு சொன்னார். மூன்றாவது, உலகத்தின் முடிவு, லோಕ ಯಾವಾಗ ಮುಗಿಯುತ್ತೆ ಅಂತ. ಈ 3 ಕ್ವಶನ್ ಕೇಳ್ತಾರೆ. இந்த 3 கேள்விகளுக்கான பதிலா தான் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை 7 முத்திரைகளை திறக்கிறார். கரெக்டுங்களா? அப்போ 7 முத்திரைகள்ன்றது தேவனுடைய மீட்பின் திட்டம். தேவனை புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்பா இந்த உலகத்தை முடியும் போது தேவன் உலகத்தை எப்படி மீட்கிறாருன்றது, அவருடைய வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னவா இருக்குன்னு சொன்னா சபையை மீட்டுக் கொள்ளுதலா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? யூதருடைய முடிவை கேட்கும் போது யூதர்களை மீட்டுக் கொள்ளுதலா இருக்குது இல்லையா? 3 காரியம் தானே. இந்த உலகம் 3 காரியம் தான். ஒண்ணு சபை மீட்பு, இன்னொன்னு யூதர்கள் மீட்பு, இன்னொன்னு உலக மீட்பு, சிருஷ்டிகள் மீட்பு. 3 விஷயங்கள் தானே இருக்குது. நான் கூட தானே கேட்கிறேன். 3 காரியங்கள் தான் இருக்குது. 7 முத்திரைகளால முத்தரிக்கப்பட்டது இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து இதுதான் 3 கேள்விகள்ல பதிலா கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அப்படி கேட்கும் போது பாருங்க, அதான் கேட்கிறேன். மத்தேயு 24 அதிகாரம் இப்படி பிரிக்கப்பட்டிருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி மத்தேயு 24 அதிகாரத்தை சீல்ஸ்ல பேசியிருக்காரு, 6ஆம் முத்திரையில பேசியிருக்காரு. நீங்க போய் படிச்சு பாருங்க. அதுல அப்படி சொல்றாரு. முதல் முத்திரையிலிருந்து 7 முத்திரையில பிரீச் பண்ணிட்டே வரார். 7வது முத்திரை வரும்போது அவர் அமைதி ஆயிடுறார். 7ஆம் முத்திரையை அவர் சொல்லவே இல்லை இல்லைங்களா? முதல் முத்திரை என்னன்னு தெரியும். முதல் 4 முத்திரைகளும் 4 ஜீவன்கள் என்ன வருது? வெளியே வருது. 5வது முத்திரை என்னவா இருக்குது? என்ன இருக்குது? 5ஆம் முத்திரை என்னங்க? பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்கள். 5வது முத்திரை பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்கள். 6வது முத்திரை தான் எக்காலங்களை கொண்டு வருது. பூமியை சுத்திகரிப்பின் முத்திரையா இருக்கு 6ஆம் முத்திரை. 6ஆம் முத்திரைக்கு பின்பதாக 3 நோக்கங்கள் இருக்குது. என்னென்ன நோக்கங்கள்ல? ஒண்ணு, 1,44,000 பேர் சுத்திகரிக்கப்படுறது. 2வது, பூமி சுத்திகரிக்கப்படுறது. 3வது, புத்தி இல்லாத 5 கன்னிகள் சுத்திகரிக்கப்படுறாங்க. இதெல்லாம் பேட்டர்ன். இதை வச்சாதான் நீங்க மேற்கொண்டு செய்திகளை கேட்க முடியும். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அதே போல 7ஆம் முத்திரையிலே 3 நோக்கங்கள் இருக்கு. இருக்கா இல்லையா? 7ஆம் முத்திரையில இருக்கிற 3 நோக்கங்கள் என்ன? சொல்லுங்களேன். டைம் ஆயிடுமே. நம்ம ஏற்கனவே பாக்குறது தான். அப்ப என்ன விஷயம்னு சொன்னா, நீங்க செய்தியை உள்ள ஏத்துக்கல, காதல கேக்குறீங்க. உள்ள ஏத்துக்கணும். பரிசுத்தாவிய சரீரத்துல உணர்றது பெந்தகோஸ்தே அனுபவம். புரிதுங்களா உங்களுக்கு? பரிசுத்தாவி இருதயத்துல சரீரத்துல உணர்றது பெந்தகோஸ்தே அனுபவம். பரிசுத்தாவிய ஆத்மாவுல ஏற்றுக்கொள்வதுதான் இந்த மணி நேர செய்தி. பரிசுத்தாவி என்னவா இருக்குதுன்னா இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்குது. அது இருதயத்துக்குள்ள வரவே இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? 7வது முத்திரையில இருக்கிற 3 அனுபவம், தேவன் தனக்குள்ள இருக்கிறத கிறிஸ்துக்குள்ளும், கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிறத சபைக்குள்ளயும், சபையும் கிறிஸ்துவும் சேர்ந்து பூமியை மீட்டுக் கொள்வதுதான் 3 மடிப்பு, 3 ரகசியம். 6ஆம் முத்திரையில 3 இருக்கு, 7வது முத்திரையில 3 இருக்கு, 3ஆவது இழுப்புல 3 இருக்கு. 3வது இழுப்புல 3 பாகங்கள் என்ன? சரி, இழுப்புகள்லாம் என்ன? எழுத்துக்கள் எந்த ஏனும்? தடுப்பு இல்ல, எழுத்துக்கள் எந்த ஏனும்? நான் இதெல்லாம் பேசிக்கா எடுக்கணும். நீங்க எல்லாரும் திரும்ப ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியதா இருக்குது போல இருக்கு எல்லாம் பார்க்கும்போது. அப்பதான் எனக்கு தெரியுது. இழுப்புகள் அப்படின்னா என்னன்னா, தேவன் ஒரு சுசேஷ செய்தியை சொல்லி ஒரு ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு அடையாளமா இருக்குது. ஒரு மீனை பிடிக்கும்போது என்ன பண்றோம்? இறைய அந்த கொக்கியில, அந்த நீடில்ல வச்சு, முள்ள வச்சு என்ன பண்றோம்? போடுறோம். போட்டு அந்த மீன் கடிச்ச உடனே என்ன பண்றோம்? இழுக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம இறைய பற்றி கொள்றதுக்கு, இழுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துற முறைதான் இழுப்பு. அது மாதிரி தேவன் பிள்ளைகளை, தன் ரட்சிக்கப்பட வேண்டிய இருக்கிற ஜனங்களை இழுக்கிறதுக்காக 3 ஸ்டெப்ப வச்சிருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இது பைபிள்ல இல்ல, பைபிள்ல நேரடியா கிடையாது. நம்ம செய்திக்கு, இந்த செய்திக்கு வந்த பின்னாடிதான் முதலே எழுத்தே, 2 எழுத்தே, 3 எழுத்தே இதே. நீங்க ஸ்தாபன ஆட்கள் நீங்க போயிட்டு 3ஆவது இழுப்புனா சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன பண்ணுங்க? முழுகணும். இதை பத்தி வேதத்துல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம இருந்தீங்க சொன்னா. புரிஞ்சா உங்களுக்கு? வேதத்துல இருக்குது, வேதத்துல இருக்குது. வேதத்துல இருக்கிற விஷயத்தை திருக்கத்தை சொன்னதுல பொருத்தி பாக்குற அளவுக்கு என்ன பண்ணுங்க? உபதேச புரியல் உங்களுக்கு வேணும். இப்ப இயேசு கிறிஸ்து ஊழியத்துல 3 இழுப்புகள் இருந்துச்சுன்னா அவங்களை காட்டுறேன். அவர் ஃபர்ஸ்ட் வரும்போது அற்புத அடையாளங்கள் செஞ்சார். அற்புத அடையாளங்கள் செய்யும்போது ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சா இல்லைங்களா?
ரெண்டாவது என்ன பண்ணாரு சொன்னா, அடையாளம் செஞ்ச பண்ணி இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அதான் ரெண்டாவது இழுப்பா இருக்குது. என்ன இழுத்து ஏனாகுது? இப்போ அதுதான் என்ன விஷயம் சொன்னா, இதுதான் இப்படி சொல்றேன். முதல்ல ஒரு மனுஷன் வந்து அவன் ரட்சிப்புக்கு தேவையான முதல்ல அந்த மனுஷனுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னா, சுகமோ அற்புத அடையாளம் தேவைப்படுது. அதான் முதலாவது இழுப்பா இருக்குது. சுகம் இழுப்பு. அந்த முள்ளுதான் அவனை இழுக்கிறதுக்கு தேவனை யூஸ் பண்றாரு. அது மேல தூண்டி மேல அந்த புழு இருக்கு பாருங்க, வாம். அந்த வாம்ஸ் புழுக்கள் இருக்குல்ல, அந்த புழு தான் வந்து அற்புத அடையாளமா இருக்குது. அப்படி போட்ட உடனே அந்த மீன் எதை பிடிக்க வருது? புழுவை பிடிக்கிறதா? நான் போட்ட கொக்கியை போட்டு என்ன பண்ணுவாங்க? லாக் ஆயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் தேவன் பயன்படுத்துறார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப ரெண்டாவது ஒரு மனுஷன் வந்து ரட்சிப்புக்கு முதல்ல அற்புத அடையாளம் கேட்டு வந்த உடனே முதல்ல இழுப்பு. ரெண்டாவது இழுப்பு என்ன மீன்ஸ்? அவன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி, அவன் வார்த்தை கேட்ட விதத்துல இல்லைன்னு சொல்லி அவனோட வாழ்க்கையை வெளிப்படுத்தும் போது அது மூலமா அந்த மனுஷன் ரெண்டாவது மனுஷன் உள்ள வருவான். உன் வாழ்க்கை இது, வார்த்தை கேட்ட விதத்துல இல்ல, உன் வாழ்க்கை இப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது ரெண்டாவது இழுப்பா இருக்குது. மூன்றாவது இழுப்பு தான் வார்த்தையை பிரசங்கிப்பது, வார்த்தையா அவன் மாறுறதுக்கு வார்த்தையை கொடுப்பது. இதான் 3 இழுப்புகள். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்ப முதலாவது இழுப்புல ஒரு கூட்டம் வச்சு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது, அற்புத அடையாளம் செய்யும் போது 5000 பேர் வந்தாங்க. எல்லாம் சாப்பிடறதுக்கு வந்தாங்க. சாப்பிட்டு என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. இரண்டாவது இழுப்பு வரும்போது என்ன பண்றாரு சொன்னா, அவர் என்ன பண்றாருங்க? அவர் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தும் போது ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. மூன்றாவது இழுப்புக்கு வரும்போது எல்லாரும் நிக்கல. அதாவது பெந்தகோஸ்தே நாளா இருக்குது, அவருடைய சிலுவையில அறையப்பட்ட அவரா இருக்குது. அந்த மூன்றாவது இழுப்பு அந்த இடத்துக்கு எல்லாரும் வரல, 11 பேர் மட்டும் தான் வந்தாங்க. 5000 பேரு, 70 பேரு, 11 பேர். புரிஞ்சா இல்லைங்களா? இந்த பேட்டர்ன் பைபிள்ல இருக்கிற பெரிய பெரிய மினிஸ்ட்ரியில எல்லாத்துலயும் இருக்குது. நோவா காலத்துல இழுப்பு இருக்குது, மோசஸ் காலத்துல இழுப்புகள் இருக்குது, தீர்க்கதரிசி இழுப்புகள் அப்படின்னு சொல்றாரு. நான் இன்னும் பாயிண்ட்டுக்கே வரல, இது புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்ப மூன்றாவது இழுப்புலயும் 3 நோக்கங்கள் இருக்குது. மூன்றாவது இழுப்பு 3ஆ பிரிஞ்சிருக்குது. மூன்றாவது வார்த்தை திறக்கப்படுறதுல 3 பாகம் இருக்குது. என்னது? என்னங்க? அற்புத அடையாளம். 3 இழுப்புகள் தான் அற்புத அடையாளம் இருக்குது. தெரியலீங்களா? முதல்ல ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன். தேவன் வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள வைக்கும் போது, அவன் வார்த்தையை அவன் மாறும்போது, ஆதியில தேவன் என்ன கிரியைகளை செய்தாரோ சிருஷ்டிப்பின் நாட்கள்ல, அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை அந்த மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்படுது. இயேசு கிறிஸ்து செஞ்சாரா அந்த ஊழியத்தை? செஞ்சாரா இல்லைங்களாங்க? அவர் சிருஷ்டிப்பின் ஊழியத்தை பண்ணாரா இல்லையா? 2 மீன் 5 அப்பத்தை செஞ்சு 5000 பேர் கொடுத்தாரா இல்லைங்களா? புயல காற்று கடலை அடக்குனாரா இல்லையா? அது 3ஆவது இழுப்பின் பாகமா தானே இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியணும். புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், உரைக்கப்பட்ட வார்த்தையின் வெளிப்பாடுன்றது அதான் ஒண்ணு. ரெண்டாவது ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட், வார்த்தை திறக்கிறது. இந்த நேரத்துக்கு மீட்புக்கு தேவையான வார்த்தையை திறக்கிறது ரெண்டாவது பாகம். மூன்றாவது பிரீச்சிங் டு இட்டர்னல் லாஸ்ட், நித்தியமாய் இழக்கப்பட்டவர்களை பிரீச் பண்றது. இதான் 3ஆவது இழுப்பின் 3 நோக்கங்கள். தீர்க்கதரிசி 7ஆவது முத்திரையில இந்த எல்லா காரியத்தை சொல்றாரு. நான் என்னென்ன சொன்ன உங்களுக்கு? 6ஆம் முத்திரையில 3 நோக்கம் இருக்குது, 7ஆம் முத்திரையில 3 நோக்கம் இருக்குது, 3 இழுப்புகளையும் 3 நோக்கம் இருக்குது. தேவன் 3ஆ இருக்கிறார், பிதாகுமார் பரிசுத்தாவி 3இல் பரிபூர்ணப்படுறார் இல்லையா? தேவன் 3இல் பரிபூர்ணப்படுறாரா? பேசுங்களேன். பிதாகுமார் பரிசுத்தாவில பரிபூர்ணப்படுறார். அப்ப கிருபைக்கு 3 படிநிலைகள் இருக்கு. என்ன படிநிலைகள்? நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லையா? 3 படிநிலைகள் இருக்குதா இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் 3ல பரிபூர்ணப்படுறா இல்லையா? இதுலங்க ஆவி ஆத்ம ஒரு பிறப்பு 3ல பரிபூர்ணப்படுதா இல்லையா? ஒரு பிறப்பு நடக்கணும் 3 காரியங்கள் தேவை. என்ன தேவை? ஜலம், ரத்தம், ஜீவன். ஒரு பிறப்பு ಒಂದು ಹುಟ್ಟುವಿಕೆ ನಡೆಯಬೇಕಾದ್ರೆ ಈ 3 ಬರುತ್ತೆ. ಏನು ಬರುತ್ತೆ? ಜಲ ಬರುತ್ತೆ, ರಕ್ತ ಬರುತ್ತೆ, ಆತ್ಮ ಜೀವ ಬರುತ್ತೆ. ಅದ್ರ 3 ಎಲ್ಲಿ ಒಂದಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಒಂದಾಗುತ್ತೆ. புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் 3 மடிப்புகளை குறிச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 3 கட்டங்கள், 3 காரியங்கள் இல்லைங்களா? அப்போ இது எல்லா காரியத்தையும் தெரியும். அவர் 3 முறைகள் வருகிறார். ஒன்று மனவாட்டியை மீட்டுக்கொள்ள வந்தார், இன்னொன்னு மனவாட்டியை எடுத்துக்கொள்ள வருகிறார், ಇನ್ನೊಂದು ಮನವಾಟಿಯೋடு வரார். ಮೊದಲಾವರಿಗೆ ಬಂದ್ರಲ್ವಾ? ಬರುವಾಗ ಏನಕ್ಕಾಗಿ ಬಂದ್ರು? ಮೊದಲ ಗೀತೆಯನ್ನು ಸಭೆಯನ್ನು ವಿಮೋಚನೆ ಮಾಡಕ್ ಬಂದ್ರು, ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟು ವಿಮೋಚನೆ ಮಾಡಿದ್ರು. ಫಸ್ಟ್ மீட்டுக்கொள்ள வந்தார். ரெண்டாவது இப்ப எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு வரும்போது மனவாட்டியை எடுத்துக்கொள்ள வரார். மூன்றாவது 1000 அரசாட்சிக்கு 1000 ವರ್ಷದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಕ ಮೊದಲ ಗೀತೆ ಒಂದಿಗೆ ಬರ್ತಾರೆ. 3 காரியங்கள். இந்த பேட்டர்ன் எல்லாம் நமக்கு தெரியணும். ஆமென். அப்ப சரி, இந்த 7 முத்திரைகளை குறிச்சு அங்க சொல்லப்படுது இல்லைங்களா? நமக்கு தெரியும். உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்றாங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு சில ஹோம்வொர்க் நான் தரேன்.
ஏன்னா உபதேச ரீதியால் நீங்க கட்டப்படணும்னு சொன்னா இப்படியே செய்திகள் போய் கேட்டுக்கொண்டு போயிருந்தா ஆகாது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? இப்படியே போய் கேட்டுக்கொண்டே போயிருந்தீங்க சொன்னா நான் இன்னைக்கு காட்டுறேன் உங்களுக்கு நீங்க எந்த கண்டிஷன்ல இருக்கிறீன்றது நீங்க பாப்பீங்க. இந்த ஓமையில நீங்க பாப்பீங்க. ஏன்னா ஒரு சில காரியங்களை ஏன் கொண்டு வர முடியும். உபதேச ரீதியான கருத்துக்களை நானே எக்ஸ்பிளைன் பண்ணி நானே கொண்டு வர வேண்டியதா இருக்குது. அதான் பிரச்சனையே. நீங்க என்ன பண்ணுங்க, ஏபிசிடி படிச்சாதான் நான் வார்த்தையை சென்டென்ஸை கொடுக்க முடியும். ஏபிசிடி வார வாரம் நானே என்ன பண்றேன், இது ஏ இது பின்னு சொல்றேன். நீங்க வீட்டுல அதை பண்ணணும். சொல்றது புரிதுங்களா உங்களுக்கு? அப்ப அதெல்லாம் இந்த வருஷத்துல இப்ப சீரியஸ் புக்ஸ் எல்லாம் முடிக்கலாம். அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் பரிசுத்த ஆவி இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அடுத்தது சபை காலங்கள், ஈப்ரூஸ், இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் பாகம் 1 பாகம் 2, தானியேலின் 70 வாரங்கள், 7 முத்திரைகள், இதெல்லாம் இந்த சீரியஸ் மெசேஜ் எல்லாம் இந்த வருஷம் முடிக்கணும். புரிஞ்சா உங்களுக்கு? இங்க இருக்கிற ஒரு நபரும் அதை முடிக்கணும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ நீங்க பரிசுத்த ஆவியை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அடுத்த வாரம் போது பரிசுத்த ஆவியை கம்ப்ளீட் பண்ணுங்க. புரிஞ்சுங்களா? மூணு போர்ஷன் இருக்கா. பரிசுத்த ஆவி என்றால் என்ன, பரிசுத்த ஆவி மீதான கேள்விகளும் பதில்களும், பரிசுத்த ஆவி எதற்காக அருளப்பட்டது, இது பேசிக் டீச்சிங். இது பேசிக் டீச்சிங். இந்த காலத்தின் பரிசுத்த ஆவி என்னன்றத தீர்க்கதரிசனத்துல பேசல. புரிஞ்சுவானல? பரிசுத்த ஆவி என்னன்னு பேசியிருக்கார், வாட் இஸ் ஹோலி கோஸ்ட் பேசியிருக்கார் இல்லைங்களா? புரியுதுங்களா? பரிசுத்த ஆவி எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சுன்னு பேசியிருக்கார். அதுக்கான क्वेश्चन ஆன்சர் பேசியிருக்கார். இதெல்லாம் நீங்க படிக்கணும். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? சரி, நாங்க நல்லா உள்ள வர கவனிங்க நல்லா. அப்ப மத்தேயு 24 அதிகாரம் என்ன இருக்குது பேசுங்க. மத்தேயு 24 அதிகாரம் என்ன இருக்குது? 7 முத்திரைகளா இருக்குது. தேவன் வார்த்தைகளை 7 முத்திரைகளை திறந்திருக்கிறார். அப்ப 1 2 3 4 முத்திரைகள் எல்லாமே என்னங்க? முதலாம் முத்திரை என்ன இருக்குது? வெள்ளை குதிரை மேல ஏறி இருந்தவங்களா இருக்கிறான். 2ஆம் முத்திரை என்ன இருக்குது? சிகப்பு குதிரையா இருக்குது. 3ஆம் முத்திரை என்ன இருக்குது? கருப்பு குதிரையா இருக்குது. 4ஆம் முத்திரை என்ன இருக்குது? மங்கின குதிரை. 5ஆம் முத்திரை என்ன இருக்குது? பலிப்பீடத்தின் கீழ் ஆழ்த்த மக்களா இருக்குது. புரியாம இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க, பரிசுத்த ஆவி உங்களுக்கு எல்லாம் பண்ணுவார். அப்புறம் 6ஆம் முத்திரை என்ன இருக்குது? 1,54,000 பூமி சுத்திகரிப்பு உபத்திரவ காலமா இருக்குது. 6ஆம் முத்திரை 1,54,000 பேருன்னு சொல்றது அது ஒரு பார்ட். அத சரியா 6ஆம் முத்திரை என்னன்னு சொல்லணும்னு சொன்னா உபத்திரவ காலமா இருக்குது. சுத்திகரிப்பின் முத்திரைன்னு சொல்ல பர்ஜிங் சீல் சொல்லப்படுது. சுத்திகரிப்பின் முத்திரையா இருக்குது. எதுங்க? 6ஆவது முத்திரை. 7ஆவது முத்திரை கர்த்தருடைய வருகையா இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ இயேசு கிறிஸ்து 6 முத்திரையில பேசிக்கொண்டே வந்தார், வார்த்தைகளை திறந்து கொண்டே வந்தார் இல்லைங்களா? அவர் எப்ப பிறந்தாரு? புதன்கிழமை இந்த காரியத்தை பேசுறாரு. வெள்ளிக்கிழமை அவர் என்ன பண்றாரு? சிலுவைக்கு போறார். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இது பேசும்போது எங்க பேசுறார்? ஒலிவமலை மேல பேசுறார். எங்க பேசுறார்? ஒலிவமலை மேல பேசுறாரு. இங்க மேல ஒலிவ மேல தலைக்கெல்லாம் உட்காந்து பேசுறாரு இந்த காரியத்தை. யாருக்கு? ஒரு சின்ன கூட்டத்துக்கு இந்த ரகசியத்தை பத்தி பேசுறாரா இல்லையா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப தேவாலயத்திலிருந்து இங்க இந்த காரியத்துக்கு ஒலிவமலை மேல இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை பேசுறாரு. இது காமன் பீப்புளுக்கு பேசப்பட்ட காரியம் இல்ல. புரிஞ்சா உங்களுக்கு? சரி, இது 6 முத்திரையில பேசி 7ஆம் முத்திரைக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து 7ஆம் முத்திரை வருகை நேரத்தை அவர் சொல்லவே இல்லை. கரெக்டுங்களா? அவங்க கேட்ட 3 கேள்விகள்ல ஒரு கேள்வி என்ன கேள்வியா இருக்குது? வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்களா? அப்ப அந்த வருகை நேரத்தை அவர் சொல்லாதபடிக்கு, அதாவது அந்த வருகையே தான் 7ஆவது முத்திரையா இருக்கு. இருக்குதா இல்லைங்களா? 7 சீல்ல கம்மிக்கிறதாடா 7ஆவது முத்திரை கர்த்தருடைய வருகையா இருக்குது. அப்ப அந்த 7ஆவது முத்திரையை அவர் உவமைகளை பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேசுறாரு? நான் இந்த வருஷம் இத்தனாவது நாள் இத்தனை மணிக்கு எல்லாம் வரேன்னா சொல்ல. ஏன்னா 7ஆவது முத்திரையை பிசாசு இம்பர்சனேட் பண்ணுவான்னு சொல்லி தேவன் அந்த காரியத்தை பண்ணாருங்க, பொது ஜனங்களுக்கு திறக்காம வச்சார். 7ஆம் முத்திரை ரகசியமா இருக்குது. அது எல்லாருக்குமே அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு மாத்திரமே. புரிஞ்சா உங்களுக்கு? 7 சீல்ன்றது என்னங்க? 7 சீல் என்னங்க? கம்மி ஆஃப் தி லார்ட் இல்லையா? 7ஆவது முத்திரைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியமே கர்த்தருடைய வருகை. அந்த வருகைக்கு நாளையையும் பிதா ஒருவர் தவிர குமாரன் அறியாருன்னு சொன்னார். மீன்ஸ் என்ன அர்த்தம்? ஃபண்டமெண்டல் டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது புரியும். பிதா ஒருவர் தவிர குமாரன் அறியாருன்றதுக்கான அர்த்தம் என்னங்க? உங்களை தான் கேட்கிறேன். என்னங்க? ஒன் காட் தெரியும். ஃபண்டமெண்டல் டாக்டரின் புரிஞ்சாதான் இயேசு கிறிஸ்து சொன்னா அந்த வார்த்தையுடைய அர்த்தமே உங்களுக்கு புரியும். அவர் என்ன சொன்னாரு? 7ஆவது முத்திரை, அதாவது அவருடைய வரும் நாள் பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவரும் அறியார், குமாரனும் அறியார். அவரையே சொல்றாரு அறியார். என்ன அர்த்தம்? அப்போ ஸ்தாபன சபையில் சொன்னது போல திருத்துவத்தின் முதல் நபருக்கு தான் தெரியும், 2ஆவது நபருக்கு தெரியலன்னு அர்த்தமா? நான் மேன்மையான மெசேஜ் பிரீச் பண்றது முன்னாடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். யாருக்காவது இந்த இத்தனை வருஷம் செய்தியில் டிராவல் பண்ற யாராவது ஆன்சர் பண்ணுங்க. இது எளிமையான விஷயம் தான். தெரியலீங்களா? சொல்றேன் கவனிங்க. நிறைய முறை செய்தியில சொல்லியிருக்கிறேன். இந்த முத்திரைகள் இருக்குல்ல, 7 முத்திரைகள் தேவனுடைய சிந்தையா இருக்குது. சிந்தையிலிருந்து வார்த்தைகள் என்ன பண்ணுதுங்க?
வெளியே வருதா இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது தேவனுடைய சிந்தையில முதலாவது என்னதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த சிந்தை நிறைவேறதால இயேசு கிறிஸ்து வந்தாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து என்னங்க? வார்த்தையோட நிறைவேறுதலா இயேசு கிறிஸ்து வந்தார். பிதாவானவர் தனக்கு காண்பிக்கிறது என்று குமாரன் தானாக செய்ய மாட்டார்ன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா, பிதா ஒருத்தர் குமாரன் ஒருத்தர் கிடையாது. தேவனுடைய நித்திய சிந்தையிலிருந்து தேவன் என்ன சிந்திச்சாரோ அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் சிருஷ்டிப்பு. அந்த வார்த்தை தான் ஒரு கன்னியின் வயிற்றுல கர்ப்பமா மாறி பூமியில அந்த வார்த்தையை எந்த நோக்கத்துக்காக, அந்த வார்த்தைக்கு எந்த நோக்கம் இருந்துச்சோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றபடி 3 வருஷம் பூமிக்கு அனுப்பப்பட்டுச்சு அந்த வார்த்தை. கரெக்டுங்களா? அவங்க கூட தான் கேட்கிறேன். கரெக்டுங்களா? அப்போ தேவனுடைய சிந்தையிலிருந்து முதலாவது வருகை வரும்போது ரட்சிப்புக்காக அந்த வார்த்தை அனுப்பப்பட்டுச்சு. அந்த வார்த்தைக்கான அந்த கமிஷன் அவ்வளவுதான். கமிஷன் என்னங்க? வேலை, ஊழியம், கட்டளை, அவ்வளவுதான். 2வது வருகையை குறிச்சு இன்னும் சிந்தையிலிருந்து வெளிப்படல. பிதா ஒருவர் தவிரனா சிந்தையிலிருந்து இன்னும் வெளிப்படாத காரியம்னு அர்த்தம். சிந்தையிலிருந்து வார்த்தையா வெளிப்படும் போது அது தெரியும் அப்படின்றது அர்த்தம். இந்த வார்த்தை இந்த வருகைக்காக மட்டும் தான் இருக்குது. சிந்தையிலிருந்து இந்த வருகைக்காக தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. கர்த்தருடைய வருகையை குறிச்சு தான் அந்த பாகம் தேவனுடைய சிந்தையில சீல் பண்ணப்பட்டிருக்குது. இன்னும் வெளிப்படல. பிதா ஒருவர் தவிர யாரும் அறிய மாட்டார், குமாரனும் அறியாரு அப்படின்றதுக்கான அர்த்தம். இப்போது மாம்சமாய் வந்திருக்கிறதா குமாரன், அவரும் அறியார். ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை தேவனுடைய சிந்தையில இந்த ரட்சிப்பின் வேலைக்காக மட்டும் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ரட்சிப்பின் காரியம் மட்டும் தெரியும். புரிஞ்சா உங்களுக்கு? ஏன் நான் இது அழித்தேத்தி பேசுறேன்? ஏன் பேசுறேன்? ஃபண்டமெண்டல் டாக்டரின் இது பொதுவா தெரியணும். ஃபண்டமெண்டல் டாக்டரின் எதுங்க? ஒன் காட். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப 7வது முத்திரையை அவர் பிரீச் பண்ணும்போது எப்படி பிரீச் பண்றார்? இங்க இயேசு கிறிஸ்து எப்படி பிரீச் பண்றார் அப்படின்னா உவமைகளா பிரீச் பண்றார் இல்லைங்களா? 7ஆம் முத்திரை எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. நீங்க படிங்களா அந்த உவமைகள்ல? இங்க பாருங்களேன். அவர் சொல்றாரு, இங்க பாருங்க 36 வசனம் பாருங்க. இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. 36 33 ஒரு வார்த்தை சொல்லப்படுது. அப்படியே இவளை காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அவர் வருகையை குறிச்சு தயவு செஞ்சு கொஞ்சம் பிரிஸ்கா உட்காருங்களேன். நீங்க எங்கேயோ நின்று உட்காந்து கேட்க முடியாது வார்த்தை. தயவு செஞ்சு பிரிஸ்கா உட்காருங்க. அப்போ நீங்க காணும்போது சமீபம் வாசல் நிற்கிறார் சொல்லிட்டு அது கீழே பாருங்க. அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்துல தூதர்கள் அறியான்னு சொல்லிட்டார். அப்ப இதான் 7வது முத்திரை. ஆனால் அந்த 7வது முத்திரை எப்படி திறக்கிறாருன்னு சொன்னா ஒரு சில உவமைகளை திறக்கிறார். அந்த உவமைகள் தான் 7 உவமைகளா இருக்குது. எத்தனை உவமைகள் இருக்கு? 7 உவமைகள் அவர் திறக்கிறார். நீ படிச்சு பாருங்க கன்னிவா. 24 அதிகாரத்துடைய கன்னியூஷன் தான் 25. எத்தனை பேர் 24, 25 படிச்சுட்டு வந்தீங்க? 24, 25 படிக்க சொன்னா 24 அதிகாரம் 25 அதிகாரம் படிக்க சொன்னேன். நான் இது போட்டிருந்தேன், நான் குரூப்ல போட்டிருந்தேன். புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? ஒரு டைம் கிளான்ஸ் பண்ணாதான், கிளான்ஸ் வந்தாதான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பாருங்க. இப்ப என்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட் என்ன பேசுறாரு? அத்திமரத்தால் உவமையை பேசுறாரு. அது 7வது முத்திரைய கர்த்தருடைய வருகையை வெளிப்படுத்துற ஒரு முறை. அது நான் சொல்றதுதான் உங்களுக்கு. அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் மட்டும் வர்றது மட்டும் 7ஆம் முத்திரை கிடையாது. தேவன் எப்பெல்லாம் பூமிக்கு இறங்கி வந்தாரோ அதெல்லாம் 7வது முத்திரையா இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? 7ஆம் முத்திரைன்றாங்க கர்த்தருடைய வருகை. தேவன் எப்பெல்லாம் இறங்கி வந்தாரோ அது 7ஆம் முத்திரையா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அது 7ஆம் முத்திரை. அவர் வருகை நேரத்தை காட்டுது. கவனிக்கிறீங்களா? 2வது நோய் நாட்களை குறிச்சு பேசுற. நோய்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள்ல, வெளிப்படும் நாட்களே நடக்கும் இல்லைங்களா? அப்ப மற்றும் வீட்டு எஜமானும் திருடணும். அது கீழே நீங்க படிச்சு பாருங்க, இருக்கு பாருங்க. 24ஆம் வசனம் வினோதமா பாக்குறீங்க. 42ஆம் வசனம் வாட்சி பாருங்க, இருக்கு பாருங்க. வீட்டு எஜமான குறிச்சு. அதுல 7ஆம் முத்திரையை பத்தி பேசுறாரு. 7ஆம் முத்திரையை வெவ்வேறு வடிவங்கள்ல பேசுறாரு. அடுத்தது பாருங்க வீட்டு எஜமான, அதுக்கப்புறம் உண்மையுள்ள வேலைக்காரனும் துஷ்ட வேலைக்காரனை குறிச்சு கடைசியா பேசுறாரு. எத்தனை உவமையாச்சு? 4 மாதிரிகள்ல. அதுக்கப்புறம் 5வது 25 அதிகாரத்துக்கு வந்த உடனே 10 கன்னிகைகளை பேசுறாரு. 10 கன்னிகைகள் பேசுறாரா? அது 7ஆம் முத்திரை தானே. அதுக்கப்புறம் வெள்ளாடு செம்மறி ஆடையை குறிச்சு பேசுறாரு இல்லைங்களா? அதுக்கப்புறம் தாளந்தை ஊமையை பத்தி பேசுறாரு இல்லைங்களா? இது எல்லாமே அவரோட வருகையில வெவ்வேறு நிலைகளை காட்டுது, வெவ்வேறு ஸ்டேஜஸ் காட்டுது. எல்லாமே ஒரே டைம்ல காலகட்டத்துல நடக்கிற விஷயம் கிடையாது. ஒண்ணு யூதர்களுக்கு நடக்குது, ஒண்ணு புறஜாதிக்கு நடக்குது, ஒண்ணு ஊழியக்காரர்களுக்கு வருகை வரும்போது என்ன நடக்குது, அவங்ககிட்ட என்ன கேட்கப்படுதுன்றதை குறிச்சு பேசுது இல்லையா? இந்த உண்மை உள்ள வேலைக்காரன் போது வருகையை அவன் சந்திக்க போற சவால். வெள்ளாடு செம்மறியாடுன்றது 1000 சாட்சிக்கு அப்புறம் ஒரு வருகை இருக்கும்போது அந்த பிரிக்கும் போது நடக்கிற விஷயம். அத்தி மரம் அப்படின்றது யூதர்களுக்கான வருகையை குறிச்சு பேசுது. புரிஞ்சா உங்களுக்கு? நான் 7ஆம் முத்திரைக்குள்ள நான் போக கிடையாது, இந்த அதிகாரத்தை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப 7ஆம் முத்திரைன்றது கர்த்தருடைய வருகை. கர்த்தருடைய வருகையின் வெவ்வேறு நிலைகளை இயேசு கிறிஸ்து 7 உவமைகளா பேசுறார். இதுல பிரத்யேகமா நமக்கு ஆப்டா பொருந்துற பாகம் 10 கன்னிகைகள் பற்றிய உவமை.
புரிஞ்சா உங்களுக்கு? இது நமக்கு தெரியும். 10 கனிகள் உவமை இருக்குல்ல, 10 கனிகள் 25 அதிகாரம் 1 13 வரைக்கும் 10 கனிகள் உவமை இருக்கு. நான் டைம் கட் ஷார்ட் பண்றதுக்காக நான் ஃபாஸ்டா அந்த கதையை சொல்லிட்டு உள்ள போறேன். உள்ள போலாமா? சகோதர சகோதரி, அப்போ இந்த வெளிப்படுத்தல் சரி மத்தேயு 25வது அதிகாரத்துல சரியா 10 கனிகள் உவமை ஸ்டார்ட் ஆகுது. பரலோக ராஜ்யம் மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போன தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போன 10 கனிகளுக்கு ஒப்பா இருக்கிறது இல்லைங்களா? அப்ப அப்படி என்ன கதை சொல்லப்படுதுன்னு சொன்னா, இது பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளமா இருக்குது. இன்னும் வேற வெளிகளை சொன்னா 7வது முத்திரையாது இருக்குது, கர்த்தருடைய வருகையா இருக்குது. தீர்க்கதரிசி வேறு வார்த்தைகளை சொல்றாரு, எடுத்துக்கொள்ளப்படுதல் இதுன்றார். எப்படி எடுத்துக்கொள்ளப்படுதல அவர் எப்படி பேசியிருக்காருன்னு சொன்னா, இந்த 10 கன்னிகைகளோட உவமையை பேசியிருக்காரு. பாருங்க, தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்றாரு. இங்க சொல்றாரு, பூமியில் எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசியத்தை குறித்து இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாருன்னா, இங்க சொல்றாருங்க, எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து என்ன நல்லது, எடுத்துக்கொள்ளப்படுதல் சமயத்தில் அதை இயேசு உவமையாக கற்றுக் கொடுத்தார். அப்ப இந்த 10 கன்னிகைகளை குறித்து இவங்க சரியா 10 கன்னிகைகள் உவமையை புரிஞ்சு கொள்ளும் போதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து இருக்கிற ஒரு பார்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகும். சொல்லப்படுது உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் சகோதர சகோதரி. நீங்க டிராவல் பண்ணி வாங்க. இப்ப கவனிங்க சகோதர சகோதரி, 10 கனிகள் இருக்கிறாங்க. நம்ம ஸ்டோரி தெரியும். 10 கனிகள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ராத்திரி நேரம் ஆகுது. ராத்திரி நேரம் ஆகும்போது என்ன ஆகுது, 10 பேர் தூங்கிட்டாங்க. விளக்குகளை வச்சு தூங்கிட்டாங்க. நடு ராத்திரியில மணவாளன் வருகிறான்ற சத்தம் வந்துச்சு இல்லைங்களா? நடு ராத்திரியில் மணவாளன் வர்ற சத்தம் வரும்போது எல்லாரும் என்ன பண்றாங்க, தூங்கி எழுந்துட்டாங்க. எந்திரிக்கும் போது ஒரு கூட்டத்துக்கு எண்ணெய் இல்ல, ஒரு கூட்டத்துக்கு எண்ணெய் இருக்குது. அப்போ எண்ணெய் இல்லாத ஒரு கூட்டம் எண்ணெய் இருக்கிற கூட்டத்துக்கிட்ட கேட்குது, என்ன கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க போறதுக்கு போதுமானதான் எண்ணெய் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்க விற்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்க போது இவங்க வாங்குறதுக்கு போகும்போது மணவாளன் வந்துட்டாரு, உள்ள போயிட்டாங்க இல்லைங்களா? இதுதான் விஷயம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் உள்ள போன பின்னாடி விருந்து சாலைக்கு போன பின்னாடி இவங்க வராங்க, வந்து கதவை தட்டுறாங்க, ஆண்டவரை திறக்க வேண்டும்ன்றாங்க. இல்ல உங்களை அறியன்றார். இதான் விஷயம். இந்த பாயிண்ட் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஃபாஸ்டா நம்ம பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? சரி, அப்ப இந்த ஓமை ஃபர்ஸ்ட் விளங்கணும்னு சொன்னா, வேதாகம் முழுசும் யூத கலாச்சார பின்னணியில எழுதப்பட்டிருக்குது. இப்படி எழுதப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு புரியுது, உங்களுக்கு சொல்றது புரியுதா? கொஞ்சம் ஃபாஸ்டா கவனிங்களேன். நான் சொல்றது ஃபாஸ்டா கவனிங்க, கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு பாயிண்ட் நான் எடுத்து வர முடியும் இல்லைங்களா? நீங்க ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. வேதாகம் முழுசும் யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குது. நான் புத்திர ஸ்வீகாரத்தை பாக்குறோம், ஞானஸ்தானத்தை பாக்குறோம், பரிசுத்த அபிஷேகத்தை பாக்குறோம், விருத்த சேதனத்தை பாக்குறோம் பழைய ஏற்பாட்டுல இல்லையா? இது எல்லாமே மீட்பின் கிரயத்தை பாக்குறோம். இது எல்லாமே யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில எழுதப்பட்டிருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அந்த அடிப்படையில இந்த திருமணம், கண்டிகை, மனவாட்டி இதெல்லாம் எதை குறிக்குது தெரியுமா உங்களுக்கு? இப்போ இயேசு கிறிஸ்துவே நம்ம கன்னிகைன்றாரு, மனவாட்டின்றாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவ நம்ம அப்பான்றோம், பிதாவேன்றோம் இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது சிருஷ்டிகர்ன்றோம், ரட்சகர்ன்றோம், மீட் பண்றோம், வெவ்வேறு உறவு முறைகளை சொல்றோம். ஆனா அவர் சபைய மனவாட்டின்றார், நம்ம மனவாளன்றோம். ஏன் எதுக்காக இதுன்னு சொன்னா, இந்த பூமியில அநேக உறவு முறைகளை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த உறவு முறையில சபையை எந்த உறவு முறையில பாக்குறாருன்னு சொன்னா, பூமிக்குரிய உறவுமுறைகள அதி உன்னதமான உறவு முறையான திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட கரை திரை இல்லாத ஒரு கன்னிகை என்ற வடிவில பாக்குறார். உங்களுக்கு ஏன் கன்னிகை அப்படின் போது, கன்னிகைனா பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டம்னு அர்த்தம். கன்னிகைன்றதுக்கு அர்த்தம் வெர்ஜின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அர்த்தங்க? நான் இதுக்கு வேதம் எல்லாம் மெசேஜ் நோட்ஸ் எல்லாம் வாசிக்கல, நிறைய நோட்ஸ் வச்சா டைம் ஆயிடும். நான் நோட்ஸ் வந்து பின் பண்றேன், வேணா எடுத்து வாசிங்க. தீர்க்கதரிசி சொன்னார், கன்னிகைன்னு சொன்னா பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அர்த்தம், கரை இல்லாதவர்கள் அர்த்தம். அவங்க மாம்சத்தின்படி கரெக்டா பர்ஃபெக்டான அர்த்தம். அவங்க ஸ்தாபனம் கிடையாது. ஸ்தாபனம்ன்றவங்க உலகத்தால் கரைப்படுத்தப்பட்டவங்க தான் ஸ்தாபனம். அதாவது வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்துல இருக்கிற மகாவேசியுடைய பிள்ளைகள் ஸ்தாபனம். வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்துல மகாவேசி இருக்குது, அதாவது மகா பெரிய ஸ்தாபனம் ரோமன் கேத்தலிக், அதோட பிள்ளைகள் தான் மற்ற ஸ்தாபன சபைகளா இருக்குது. ஆனா இங்க சொல்லப்படுற 10வது அதிகாரத்துல சொல்லப்படுற இந்த 10 பேரும் ஸ்தாபனங்கள் கிடையாது, கன்னிகைகளா இருக்கிறாங்க. மீன்ஸ் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டம், நீதிமானாக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டமா இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் சொன்னா, இவங்க பரிசுத்தாயை பெற்ற ஒரு கூட்டமா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கைகளை என்ன வச்சிருக்கிறாங்க? என்ன பைபிள் எதுக்கு அடையாளமா இருக்குது? பரிசுத்தாவி அடையாளமா இருக்குது. பரிசுத்தாவி என்ன அர்த்தம்? அந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை தான் பரிசுத்தாவியா இருக்குது. பரிசுத்தாவி வாட் இஸ் தி ஹோலி கோஸ்ட்? ஹோலி கோஸ்ட் அப்படின்னா என்னங்க? பரிசுத்தாவி குறித்து அநேக ஃபண்டமெண்டல் வேர்ட்ஸ் நமக்கு தெரியும். ஆனா ஒரு காலத்துக்கு பரிசுத்தாவின்றது வேற, ஒரு காலத்துக்கு பரிசுத்தாவின்றது வேற. நீதிமான மார்ட்டின் லூதர் காலத்துல பரிசுத்தாவி எதுன்னு சொன்னா, பெந்தோகாஸ்த காலத்துல சொல்லப்பட்ட பரிசுத்தாவியா அவங்க சொல்ல மாட்டாங்க, வரங்களை பரிசுத்தாவின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? வார்த்தை விசுவாசிக்கிறதே நீதிமானாக்கப்படுறதுல பரிசுத்தாவின்னு சொல்லுவாங்க.
எத்தனை பேர் புரிஞ்சு? மார்ட்டின் லூதர் காலத்து, ஜான் வெஸ்லி காலத்துக்கு வரும்போது வெறும் விசுவாச நீதிமன்னாக்கப்படுறதுல பரிசுத்தாவின்னு சொல்ல மாட்டாங்க. உன் வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியை இருக்கிறதா பரிசுத்தாவிக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப எடுத்து காட்டுறேன். இனி நம்ம சபையில நம்ம என்டர்மெசேஜ்ல இருக்கிற அநேக கூட்டம் பரிசுத்தாவியையும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பரிசுத்தமாக்கப்படுறதுல தவறா புரிஞ்சு கொண்டிருக்கிறீங்க அநேக நபர். அதான் உங்களுக்கு பேசலாம்னு இருக்கிறேன். இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை வந்து பரிசுத்தாவி பெற்றது அடையாளம்ன்றீங்க. அது ஜான் வெஸ்லி காலத்துடைய செய்தியா இருக்குது இல்லைங்களா? ஒரு நல்ல ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை தான் பரிசுத்தாவி பெற்றது அடையாளம். அதுதான் அடையாளம்ன்றீங்க. அப்படி கிடையாது. அது தவறான உபதேசம். அது நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பரிசுத்தாவின் அபிஷேகம்ன்றது என்னன்னு சொன்னா வெறும் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவியம் கிடையாது. பரிசுத்தமாக்கப்பட்ட ஜீவியம் இந்த புத்தி இல்லாத 5 கனி இடத்துல இருந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? புத்தி இல்லாத 5 கனி இருந்துச்சு. இப்ப நம்ம பாக்குறதுதான் எந்த நேரத்துக்குள்ள வரான்னு சொன்னா, இந்த 5 பேர் 2 பேரும் இந்த புத்தியுள்ளவர்களை எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னா, இவங்க வச்சிருக்கிற ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஆயில் வச்சுதான் அவங்க பிரிக்கிறாங்க இல்லையா? அவங்க வச்சிருக்கிற மீதமான ஆயில் வச்சிருக்கிறாங்களே அவங்கதான் புத்தியுள்ளவர்களை பிரிக்கிறாங்க. அப்போ இந்த பார்ட்டை நீ விவரிக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் யூத மேரேஜ் முறையை நீங்க புரிஞ்சுக்கணும். யூதருடைய திருமண முறை புரியாம இந்த உவமை உங்களுக்கு புரியாது இல்லையா? இப்போ இந்த யூத முறைமையின்படி அவர் நம்மளை எப்படி பாக்குறாரு? மனவாட்டியா பாக்குறாரு. நம்ம ஒரு மனவாளனா பாக்குறோம் இல்லையா? அப்ப மனவாட்டி மனவாளன்ற உறவு முறை எப்படி வருதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு யூதன். இது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல இருக்குது. பல விதமான புத்தகங்கள் இருக்குது. நான் ஒரு சில வரலாற்று பின்னணி தான் நான் சொல்றேன். ஃபாஸ்டா சொல்லிட்டு செய்திகளை கடந்து போறேன். புரிஞ்சுக்கோங்க. யூதம் மேரேஜ்ன்றது ஏறக்குறைய ஒரு 7 ஸ்டெப்பை உள்ளடக்கிய காரியங்களா இருக்குது. எத்தனை ஸ்டெப் இருக்குது? பெரிய மேஜரான 7 ஸ்டெப். சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. இதுக்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் ஒரு நபர் ஒரு பெண்ணை பிடித்திருக்கும் பட்சத்தில் அவன் மேரேஜ் ப்ரொபோசல் வைக்கணும். மேரேஜ் ப்ரொபோசல் என்னங்க? திருமண கோரிக்கை. அதான் மேரேஜ் ப்ரொபோசல். திருமணத்தை நான் உன்னை திருமணம் செய்து கொள்றதுக்கு விருப்பமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த கோரிக்கையை வைக்கணும். அந்த கோரிக்கையை எங்க வைக்கணும்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பொண்ணுகிட்ட வைக்க முடியாது. புரிஞ்சுக்கணும் நல்லா. யாருக்கிட்ட வைக்க முடியாது? திருமண கோரிக்கையை பெண் இடத்துல வைக்க முடியாது. பெண்ணுடைய தகப்பன் இடத்துல போய் திருமண கோரிக்கை வைக்கணும். புரியுதுங்களா? எலியேசர் விஷயத்துல நம்ம பாக்குறோமா இல்லையா? எலியேசர் வந்து அந்த ரெபேக்கால வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறா அப்படின்ற வெளிப்பாடு எலியேசர் வந்த பின்னாடியும், நீ ஈசாக்க திருமணம் செய்து கொள்வா என்ற கேள்வி டைரக்டா கேட்கல. நீ நான் இந்த காரியம் நடக்கும்படிக்கு உடைய பெற்றோர் இடத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போவாயான்ற கேட்கப்பட்டுச்சு கேள்வி இல்லையா? அப்போ தகப்பன் இடத்துலதான் அந்த மேரேஜ் ப்ரொபோசல் வைக்கப்படுது இல்லையா? ஆனா இது நோவா காலத்துல அப்படி கிடையாது. அவங்களே அப்படியே பண்ணாங்க. நீ உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே வாழ்ந்தாங்க. இது தேவோட பேட்டர்ன் கிடையாது. உங்களுக்கு தேவனோட பேட்டர்ன் என்ன புரியுதுங்க உங்களுக்கு? மேரேஜ் ப்ரொபோசல், ஒரு பையனுக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு போது அவன் எங்க போகணும்? எங்க கொண்டு போகணும்? அந்த விஷயத்த ஜெபிக்கணும். அந்த பெண்ணுடைய தகப்பனுடைய வீட்டார் இடத்துல இருந்து போய் இந்த காரியத்தை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ப்ரொபோசல். அப்ப அந்த மேரேஜ் ப்ரொபோசல் ஆன பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மேரேஜ் நிச்சயம் நடக்கும். என்ன நடக்கும்? மேரேஜுடைய நிச்சயம் நடக்கும். மேரேஜ் நிச்சயம்ன்றது புரிது இல்லைங்களா? நான் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்றதுக்கு நான் ஆவலா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்ப ஆவலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து பெண்ணை கேட்பாங்க, கூப்பிட்டு கேட்பாங்க. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த ஒரு ஆண் வந்து தெரிந்து கொள்ளும் அதிகாரம் இருக்குது. பெண்ணுக்கு அதை ஏற்றுக்கொள்ளும் இல்ல ரிஜெக்ட் பண்றதுக்கான அதிகாரம் இருக்குது. மேரேஜ் ப்ரொபோசலுக்கான ரைட்ஸ் வந்து பெண்ணுக்கு கிடையாது, ஆணுக்கு இருக்குது. அதே போல ஓகே நாட் ஓகேன்னு சொல்ற ரைட்ஸ் வந்து பெண்ணுக்கு மட்டும் தான் இருக்குது இல்லைங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப இந்த பேட்டர்ன் படி பெண் இடத்துல போய் மேரேஜ் ப்ரொபோசல் வைக்கிறாங்க. வீட்டு இடத்துல போய் வச்ச உடனே சரின்னு சொன்ன உடனே இந்த பெண்ணை வந்து வச்சு வாழ்றதுக்கு அவங்க தனிப்பட்ட வீடு இருக்கணும். எப்பேற்பட்ட பணக்காரனா இருந்தாலும் பைபிள் அக்கார்டிங் டு பைபிள்ல. புரிஞ்சா உங்களுக்கு? அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு 14ஆம் அதிகாரத்தை சொன்னாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆனால் நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். மீன்ஸ் என்னன்னு சொன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் ஒரு மேரேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னா இவருடையபடி அவன் தன் தகப்பனிடத்துல நிறைய லேண்ட் இருந்தாலும் தன் மனைவிக்கான ஒரு இடத்த தனியான ஒரு இடத்த பிளேஸ் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் அமௌண்ட் இருக்கணும். இப்ப இந்தியாவில தான் வந்து என்ன ஒரு வரதட்சணை இருக்குது இல்லைங்களா? ஆனா அங்க வந்து கிழக்கத்திய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள்ல யூதருடைய கலாச்சாரப்படி ஒரு பெண்ணு தான் பெண், ஒரு ஆண் தான் பெண்ணு கொடுக்கணும். அவங்க பெரிய டிமாண்ட் வைப்பாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த பேட்டர்ன் வைக்கிறேன். இந்த பேட்டர்ன் படி என்ன நடக்குதுன்னு சொன்னா, இது இந்த விஷயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ கிடைக்குது. இப்படி வச்ச உடனே நிச்சயிக்கப்பட்ட பின்பதாக நான் ஏதோ ஒரு நாள்ல ஃபர்ஸ்ட் அந்த மேரேஜ் யூனியன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, ஏதோ ஒரு நாள்ல நிச்சயிக்கப்பட்ட பின்பதாக ஏறக்குறைய ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இப்போ நிச்சயிக்கப்பட்டாச்சு. நிச்சயிக்கப்பட்டாலும் அவர் மனைவின்ற ஸ்தானத்துல இருக்கிறார். ஆனாலும் அவங்க 2 பேர் ஒன்றிணையறதுக்கான லா அவங்களுக்கு இல்ல. ஒன்றிணைய கூடாது. சரீர பிரகாரம் அவங்க என்ன பண்ணக்கூடாது? சரீர பிரகாரமா வித்தவுட் மேரேஜ் யூனியன்ல மேரேஜ் உடன்படிக்கை இல்லாம ஒரு ஆணும் பெண்ணும் இணையறது வந்து என்ன இருக்குது? விபச்சாரமா இருக்குது. தேவனுடைய வார்த்தையில சரியான காரியம்
இல்ல. அதெல்லாம் வந்து என்ன பண்ணல, அது அனுசரிக்கிறது கிடையாது. அப்ப நிச்சயிக்கப்பட்டாங்கதான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ஆண் போய் தன் மனைவிக்கு தேவையான காரியங்கள், தன் வாழ்வாதாரத்துக்கு, தன் பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை என்ன பண்ணுவாங்க, அவன் ரெடி செய்து கொண்டு அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நடுராத்திரி ஏதோ ஒரு நேரத்துல என்ன பண்ணுவான், மனவாட்டிக்காக வருவான். அந்த நேரம் முழுசும் ஒரு பெண்ணானவள் தன்னை ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கணும். அப்ப எப்ப மனவாளன் வருவாருன்னு தெரியாது. இந்த ஓமையை எடுத்துக்கிட்டா இயேசு கிறிஸ்து வருகைக்கு பொறுத்தார். இதன் மாதிரி புரிஞ்சு நான் சொல்ற விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ எப்பயும் வந்து என்ன பண்ணுவார், டக்குன்னு மனவாட்டியை கூட்டி கொண்டு அவரு போவாரு. இப்படி போற நேரத்துல என்னன்னு சொன்னா, திருமண பந்தல், திருமண ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிக்கும். யூத திருமண முறை 7 நாள் நடக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதுதான் என்ன ஸ்டெப்னு சொன்னா 7 ஸ்டெப் இருக்கு. அதான் நான் முன்னாடி சொல்லிடுறேன், ஃபாஸ்ட் சொல்லிட்டு உள்ள போறேன். முதல் ஸ்டெப் என்னன்னு சொன்னா, ஒரு ஆண் பெண் வந்துட்டோன்னே மேரேஜ் ஆகுது இல்லைங்களா? மேரேஜ் ஆகுற நேரத்துல ஒரு கன்னிகைலாம் ரெடியா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கன்னிகையில இருந்தா மனவாட்டியில இருந்தா என்ன வராங்க, நான் சொல்ற ஸ்டெப் புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கன்னிகையா இருக்கணும், அதுக்கப்புறம் மனவாட்டி ஆகணும். அப்போ கன்னிகையா இருக்கிறா, அவ நிச்சயிக்கப்படும் போது மனவாட்டியா மாறுறா, நிச்சயிக்கப்பட்டு மேரேஜ் யூனியனுக்கு போகும்போது மனைவியா மாறுறான் இல்லைங்களா? அப்ப இவங்க மனவாளனுக்காக வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா, இவங்க மனவாட்டி கூட்டமா இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இதுல இந்த ஓமையில சொல்றாரு, வருகைக்கான சூழ்நிலை இயேசு கிறிஸ்துக்கு சொல்லுங்க சொல்றாரு. கரெக்டுங்களா உங்களுக்கு? இப்படி இருக்கும்போது மேரேஜ் யூனியன் உள்ள இங்க வரும்போது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா சொன்னா, உள்ள வரும்போது மேரேஜ் ஹாலுக்குள்ள பிரவேசிக்கணும். மேரேஜ் ஹாலுக்குள்ள பிரவேசிக்கும் போது ஃபர்ஸ்ட் யூத வார்த்தையின்படி கெட்டுபான்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது என்னன்னு சொன்னா, மேரேஜ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாங்க. என்ன நடப்பாங்க, ஏன்னா மேரேஜ் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, மேரேஜ் சைன் பண்ணுவாங்க. மேரேஜ் சைன் யார் பண்றதுன்னா, பெண் பண்ண மாட்டா, ஆண் தான் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்படின்னா மேரேஜ் லெக்சர் அந்த புக்ல பெண்ணுடைய பேரு ஆணுடைய பேர் எழுதிப்பாங்க, பெண்ணுடைய பேர்லாம் எழுதுவாங்க இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அந்த பெண்ணை யூத முறைமையின்படி மேரேஜ் பண்ணும்போது மேரேஜ் பண்ணிக்கிற அப்படி கிடையாது, பெண்ணை பர்ச்சேஸ் பண்றதுதான் அவங்களுடைய இது, பெண்ணை வாங்குறது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? யூதர்கள் படி மேரேஜ் எடுத்துட்டீங்களா, பெண் என்ன பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்றது, விலை கிரயத்து. அதனால இயேசு கிறிஸ்து நீங்க விலையேறப்பெற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கிரயத்துக்கு வாங்கப்பட்டீர்கள், வாங்குறது. அதனாலதான் நீங்க ரூத் புஸ்தகத்துல வாசிக்கும் போது, நான் நெகோமியையும் அது நிலத்தையும் ரூத்தையும் நான் என்ன பண்றேன், பர்ச்சேஸ் பண்றேன்ற. யூதர்கள் படி, யூதனுடைய கல்ச்சர் படி ஒரு பெண்ணை மேரேஜ் பண்றதுன்றது அது பர்ச்சேஸ் பண்றதா இருக்குது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து மீட்புல பர்ச்சேஸ் பண்றாரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆணுக்கு நிச்சயிக்கப்பட்டு போனதுல இருந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கான அமௌண்ட்டை ரெடி பண்ணும் இல்லைங்களா? அப்ப அது இயேசு கிறிஸ்து எங்க ரெடி பண்ணாரு, சிலுவையில பர்ச்சேஸ் பண்றதுக்கு அமௌண்ட் என்ன பண்ணாருங்க, கொடுத்தாரா இல்லைங்களா? பர்ச்சேசிங் அமௌண்ட் எதுங்க, நம்மள பர்ச்சேஸ் பண்றதுக்கான அமௌண்ட் எதுங்க, அவரோட ரத்தம் வச்சு பர்ச்சேஸ் பண்ணும் இல்லையா? பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்தது இவங்க எல்லாம் மீட்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த புக்ல பேர் என்ன பண்ணுங்க, எழுதணும். எழுதி அந்த புக்கை கொண்டு வரணும் இல்லையா? எங்க கொண்டு வந்தாரு, சீல்ஸ் ஓபன் பண்ணும்போது அவர் புத்தகத்தோட வந்தாரா இல்லையா? அந்த புத்தகத்துல யாரோட பேர் இருந்துச்சோ அவங்க எல்லாம் தான் மேரேஜுக்குரியவங்களா இல்லையா? பேசுறேன். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி முதலாம் வருகையின் போது ஃபர்ஸ்ட் ஒரு நிச்சயிக்கிறதுக்கு வந்தாரு. கரெக்டுங்களா உங்களுக்கு? அப்ப அவர் ஒரு மனவாட்டியா பார்த்தாரு, பேசிட்டு என்ன பண்ணாரு, போனாரு, அதுக்கான கிரயத்தை செலுத்தினாரு. கிரயத்தை செலுத்தி தகப்பன வீட்டுக்கு போய் ஒரு இடத்த ப்ரிப்பரேஷன் பண்ணாரு. பண்ணிட்டு திரும்ப இப்ப மேரேஜ்க்காக வந்திருக்கிறார். பேட்டர்ன் புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னா, புக்கை திறக்கணும். என்ன திறக்கணும், புக்கை ஓபன் பண்ணி உன் பேர் இருக்குது சைன் பண்ணும். அப்ப சைன் பண்ணும்போது நான் இந்த பெண்ணை என்ன பண்றேன், நான் கிரயத்துக்கு வாங்குறேன். அந்த புத்தகத்துல யார் பேர் எழுதப்பட்டிருக்குதோ அவர்களை இன்னாரை நான் என்ன பண்றேன், வாங்குறேன்னு சொல்லி மேரேஜ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும். யாருக்கு முன்பதாக, பெண்ணுடைய தகப்பனுக்கு முன்பதாக மேரேஜ் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாதான். அதான் மல்கியா புஸ்தகம் சொல்லுது, திருமணம் என்றது ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லப்படுது. திருமணம் என்றது அதான் உடன்படிக்கை. மனைவிக்கு துரோகம் பண்ணினாயேன்னு வசனம் சொல்லுதா இல்லையா? அப்ப எந்த ஒரு இது என்னங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் எப்படி நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் நடந்துச்சுங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜ் பூமியில ஃபர்ஸ்ட் மேரேஜ் எது, ஆதாம் ஏவாள் இல்லைங்களா? ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு தான் நடந்துச்சு. ஆதாம் என்ன பண்ற, மனைவியை கொண்டு வர்றதுக்கு, மனைவியை பெறறதுக்கு அவர் ஒரு கிரயத்தை கொடுக்க வேண்டியது. அவர் போன மரணமா இருந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? மரணத்துக்குள்ள அவர் போய் மனைவியை கொண்டு வந்தார், கொடுத்தார், தேவன் கொண்டு வரும்போது இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல வந்து கணவனு சரி, அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரே தகப்பன் தான். ஆணுக்கு பெண்ணுக்கும் அந்த ஆணும் பெண்ணும் நடு மத்தியில நின்றுதான் அந்த ஆண் என்ன பண்ணாரு, தகப்பன் என்ன பண்ணாரு, இவங்க 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி
வைக்கிறாரு. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவலி இயேசு கிறிஸ்துக்கு நமக்கு ஒரே தகப்பனா இருக்கிற ஒருத்தர் தான் தேவனுக்கு முன்னதாக மனவாள மனவாட்டி நிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பேட்டர்ன் புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் நடக்கிறது என்னன்னு சொன்னா, மேரேஜ் உவமையில கெட்டுபா நடக்குது. அதான் மேரேஜ் கான்ட்ராக்ட் சைன் பண்றது. அதுல நான் இந்த மனவாட்டியை நான் பர்ச்சேஸ் பண்றேன்றார். எப்ப நடக்குது? மணவாள் வந்துட்டு உள்ள பிரவேசிக்கிறாங்க இல்லையா, அது நடக்குது. இதுக்கு முன்பதாக அந்த 10 கன்னிகைகள் ஊமை நடக்குது. இவங்க வந்து எதெல்லாம் மிஸ் பண்ணாங்கன்ற விஷயத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது என்ன நடக்குது? அடுத்தது என்ன சொன்னா, பதேக்கேன் அப்படின்ற ஒரு இது நடக்குது. ஒரு 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 அடுத்த சடங்கு நடக்குது. அந்த சடங்கின்படி இந்த மணவாள் என்ன பண்ணணும்னு சொன்னா, மணவாட்டிக்கு ஒரு திரைய போடணும். என்ன பண்ணும்? ஒரு திரைய போடணும். அந்த திரையை போட்டு அந்த திரையை அவர் தான் விளக்கணும். இந்த மேரேஜ்ல பாக்குறமா இல்லைங்களா? திரையை போட்டு திரையை விளக்குறது இல்லையா? அது எதுக்கு அடையாளமா இருக்குது? எதுக்காக அடையாளமா இருக்குது அப்படின்னா, நான் அவர் திரையை போடுறது, ஒரு பெண் திரையை போடுறது, மேரேஜ் திரையை போடுறாங்களா இல்லைங்களா? நம்ம திரையை போடுறது கிடையாது இல்லைங்களா? திரையை போடுறதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா, தான் ஹெட்ஷிப் இனிமே கிடையாது. ஹெட்ஷிப் மணவாளா இருக்கிறான்றதை காட்டுறதுக்காக ஒரு ஸ்திரீ முக்காடிட்டு கொள்றா இல்லையா? தன் தலை யாரு நீங்க எங்க பாக்குறீங்க சொன்னா, ஆதியாகமம் 24 அதிகாரத்துல ரெபேக்காள் வந்து எலியாசரோட வந்து வயல்ல யார பாக்குறாங்க? ஈசாக்கா பாக்குறாங்க. ஈசாக்கா பார்த்த உடனே அங்க இருக்கிறது யாருன்னு கேட்ட உடனே அவர் தான் என்னுடைய எஜமான்னு சொல்லும் போது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி தனக்கு முக்காடிட்டு கொண்டார். மீன்ஸ் திரை போட்டுக்கிறது. மீன்ஸ் நான் இப்ப என்னுடைய ஹெட்ஷிப் போச்சு, என்னுடைய ரியலான ஹெட் அங்க நிக்கிறார் காட்டும்படிக்கு இல்லையா? இப்போ இங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ரெபேக்கால வந்து சரி ஈசாக்கு கூடாரத்துக்கு கூட்டு போய் அவர் தான் திரையை விறக்கிறார் இல்லைங்களா? திரைய நிக்கிறார் இல்லைங்களா? அப்ப தேவனை நீங்க ஒரு திரையை கொடுத்திருக்கிறாரு. மேகமாக திரையை மேல என்ன பண்ணிருக்காருங்க? மூடி இருக்காரு இல்லைங்களா? வெளிப்படுத்த 10 அதிகாரத்துல சொல்லப்படுது, அவர் மேகம் அவரை சூழ்ந்து இருந்தது. யார சூழ்ந்து இருக்குது? யார சூழ்ந்து இருக்கு? வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்துல பலமுள்ள தூதனை மேகம் சூழ்ந்திருக்குதா இல்லையா? தலையை மட்டும் சூழ்ந்திருக்கா? சரீரத்தை சூழ்ந்திருக்கா? தலையை மட்டும் கிடையாது. வசந்த வாசிங்க. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்தில் இறங்கிற கண்டே, மேகம் அவனே சூழ்ந்திருந்தது. மேகத்துடைய ஒரு பகுதி தலைங்க, சரீரம் நம்ம தானே. அவர் மேகத்துல நம்மள மூடுகிறவரா இருக்கிறாரா இல்லைங்களா? அப்ப மணவாட்டி கொடுத்த அந்த திரை என்ன இருக்குதுன்னா, பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, பரிசுத்தவான்களுடைய நீதிகள் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட திரையா இருக்குது. அப்ப அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மூடப்பட்டிருக்கிறவர்களா இருக்கிறோம். வெண்மையான திரையில மூடப்பட்டிருக்கிறவர்களா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இன்னொரு வார்த்தை, வேற வார்த்தையில சொன்னா, அவர் உலகத்துக்கு தர மனவாட்டி என்ன பண்றாரு? உலகத்துக்கு தர மனவாட்டி என்ன பண்றாருங்க? திரை மூடி மறைக்கிறார். அந்த மனவாட்டி அவர் மட்டும் தான் பாக்குறார். அப்ப என்ன பண்ண? ஒரு நேரம் வரும்போது அவர் பிரிக்கிறார். ரெண்டாவது காரியம் அதுதான். மூன்றாவது காரியம் சூப்பா. அப்படின்னா யூதர்கள் மேரேஜ்ல வந்து ஒரு டென்ட்டை ரெடி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு டென்ட்டை ரெடி பண்ணி அங்கதான் மேரேஜ் செர்மனி நடக்கும். அந்த டென்ட் கீழே தான், அந்த டென்ட் கீழே தான் என்ன பண்ணுவாங்க? மேரேஜுக்கான செர்மனி நடக்கும். 4 ஓபன் ஸ்பேஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டென்ட் போன்னு டென்ட் கீழே கொண்டு போறது. அப்போ மணவாளன மணவாட்டியும் வந்து மேரேஜ் யூனியன் கீழே வர்றது ஒரு டென்ட் கீழே போறதுக்கு அடையாளமா காண்பிக்கப்படுது. நம்ம கூட பார்க்கலாம் இல்லைங்களா? தேவனோட ஒரு விசுவாசம் எங்க ஒன்று இணையறான்? மூன்றாவது எழுப்புல நம்ம பார்க்கும்போது, மூன்றாவது பத்தி தீர்க்கதரிசி வெளிப்படுத்தப்படுச்சு. அவருக்கு மேல இருக்கிற பில்லர் ஆஃப் ஃபயர் ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டிக்கு மேல போனதை நான் பார்த்தேன்றார். இதுதான் உள்திரை, இதான் மூன்றாவது எழுப்புன்னு சொல்லப்படுச்சு. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதன் தேவனை சந்திக்கிற இடம் எதுவா இருந்துச்சுங்க? மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த டென்ட் கீழே போற அனுபவம். அங்கதான் கணவனும் மனைவியும் மணவாட்டியும் என்ன பண்றாங்க? தன்னோட மேரேஜ் யூனியனை செஞ்சு கொள்றாங்க. கரெக்டுங்களா? அடுத்ததாக அவங்க என்ன செய்வாங்க சொன்னா, broke அந்த கிளாஸ், அவங்களுடைய முறைமையில இருந்து கிளாஸ் எடுத்துப்பாங்க, ஒரு துணியில வைப்பாங்க, துணியில வச்சு உடைப்பாங்க. ஒரு துணியை வச்சு என்ன பண்ணுவாங்க? நீங்க நெட்ல கூட பார்க்கலாம். மேரேஜ் ஆனபடி மணவாளன் கிளாஸ் உடைப்பார். இந்த கிளாஸை உடைக்கிறதுக்கு மூலமா ஒரு காரியத்தை காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னு சொன்னா, இந்த கிளாஸ் உடைஞ்சா எப்படி ஒண்ணு சேராது, அது மாதிரி திருமண உடன்படிக்கையானது உடைஞ்சிச்சுன்னா என்ன பண்ண முடியாது? ஒண்ணு சேராது அப்படின்றத காட்டுது. இன்னும் வேற வார்த்தைகளை சொன்னா, கிளாஸ்ன்றது ஒரு டெம்பரவரி வெசலா இருக்குது. ஒரு டெம்பரவரி வெசல் என்னங்க? தற்காலிகமான ஒரு பாத்திரமா இருக்குது. அப்படின்னா இதை உடைச்சு இன்னொரு வார்த்தையில சொன்னா, ஒரு மாம்சரீதன திரையை உடைச்சு வேற ஒரு திரைக்கு போறதுக்கு அடையாளமாவும் இருக்குது. நான் சொல்ற விஷயம் புரிதுங்களா உங்களுக்கு? இன்னும் நான் விஷயத்துக்குள்ள வரல, நான் இந்த பாயிண்ட பேசிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா? அப்ப அப்படி இருக்கும்போது அடுத்த பாயிண்ட் வந்து ஷீபா பரைக்கத்துன்னு சொல்லப்படுது. அது அப்ப மணவாட்டிய மணவாளன் அப்பதான் தனிமையா இருக்கிறதுக்கு மணவாட்டியுடைய வீட்டுக்கு கூட்டு போய் அங்க 7 பிளஸிங்ஸ் செய்வாங்க. கூடாரத்துக்குள்ள போறாங்க. கூடாரத்துக்குள்ள போகும்போது அப்ப என்ன பண்ணுது? கூடாரத்துக்குள்ள போகும்போது இன்னொரு விஷயம் நடக்குது, நான் சொல்றது மறந்துட்டேன். கூடாரத்துக்குள்ள போகும்போது மணவாளனை மணவாட்டி 7 முறை சுத்துவா.
எத்தனை முறை சுத்துவான்? 7 முறை சுத்தி வருவான். நம்ம இந்தியன் மேரேஜ் மாதிரி கிடையாதுங்க. யூதர்கள் மனவாட்டியை வந்து 7 முறை, யூத பெண்கள் மனவாட்டி 7 முறை சுத்துவாங்க. மீன்ஸ் என்ன சொன்னா, உன்னை சுத்தியே நான் பாதுகாப்பாவும் எல்லாமாவும் எல்லா காரியத்திலும் எல்லாமாவும் உன்னை மட்டுமே சுத்தி வருவேன்றதுக்கு அடையாளம் அது அந்த காரியம். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? இந்த விஷயம் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அடுத்தது ஷீவா பரைக்கத்துன்றது கூடாரத்தை கூட்டு போய் 7 பிளஸிங்ஸ், 7 வார்த்தைகளை மனவாட்டிக்கு சொல்லப்படுது. எத்தனை வார்த்தைகள்? 7 வார்த்தைகள் சொல்லப்படுது. அடுத்தது யகூத் அப்படின்ற அந்த விஷயம் வருது. அதுதான் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் பிரைட் அண்ட் பிரைட் குரூம் இன் பிரைட்ஸ் ஹவுஸ். அப்படின்னா இப்பதான் மனவாட்டியுடைய வீட்டுக்குள்ள மணவாளன் மனவாட்டியும் தனிமையா ஒன்றா நேரத்தை செலவழிப்பாங்க. புரியுதுங்களுக்கு? யூத மேரேஜ் படி தான் நடக்கும். நான் சொல்றது மேரேஜ் படி ஒன்றா இன்விசிபிள் யூனியனுக்குள்ள மனவாட்டி மணவாளன் என்ன பண்ணுவாங்க? போவாங்க மேரேஜ். அப்போ போன பின்னாடி அவங்க போயிட்டு வெளியே வந்த பின்னாடி மணவாளன் என்ன பண்ணுவாரு? வெளியே வந்த பின்னாடி மணவாளனுடைய தோழன் இருக்காரு இல்லையா, ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவர் நின்று என்ன பண்ணுவாரு சொன்னா, அவர் தான் என்ன பண்ணுவாரு, இது முடிஞ்ச உடனே அந்த இணைப்பு முடிஞ்ச உடனே மணவாளோட தோழர் சொல்வாரு, மணவாட்டியும் மணவாளனும் இணைந்து விட்டார்கள் சொல்லி ஒரு அடையாளத்தை காட்டுவாங்க யூத மேரேஜ் படி. புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ மணவாளன் மணவாட்டி என்ன பண்ணிட்டாங்க? இணைந்து விட்டார்கள் சொல்லிடுவாங்க. சொல்லி முடிச்ச உடனே அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து தான் சூதாத் மிஷ்வான்னு சொல்லி வெட்டிங் சப்பர் ஆரம்பமாகும். நமக்கு எப்படி மணவாளன் மணவாட்டி இணையத்துக்கு முன்னாடி வெட்டிங் சப்பர் ஆயிடுது இல்லையா? மேரேஜ் ஈவினிங் ரிசப்ஷன், அதுக்கப்புறம் மணவாளன் மணவாட்டி வீட்டுக்கு போவாங்க இல்லைங்களா? அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. யூத மேரேஜ் அப்படி கிடையாது. இது ஒரு பெரிய நிகழ்ச்சி மாதிரி நடக்கும். இது எல்லாம் சேர்ந்துதான் யூத மேரேஜா இருக்குது. இதுல இந்த போர்ஷன் வருகைக்கு அடையாளமா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு அடையாளமா இருக்கிற போர்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, எங்க ஸ்டார்ட் ஆகுது? கெட்டுபால ஸ்டார்ட் ஆகுது. மீன்ஸ் அவர் வந்து மேரேஜ் கான்ட்ராக்ட் என்ன பண்ணும்? சைன் பண்றதுக்கு மேரேஜ் ஆளுக்குள்ள பிரவேசிக்கிற நேரத்துக்கு நடக்குது. 10 கணிகைகள் வெயிட் பண்றாங்க இல்லைங்களா? அப்போ இந்த 10 பேர்ல 5 பேர் ஏதோ எங்க மிஸ் பண்ணிட்டாங்க? இந்த கெட்டுபாலிருந்து தொடங்கி யகூத் வரைக்கும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? உங்களதான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க? மேரேஜ் கான்ட்ராக்ட சைன் பண்றது, பேர் எழுதி மேரேஜ் கான்ட்ராக்ட சைன் பண்றது. ரெண்டாவது என்னங்க? ஒரு டென்ட் கீழே போறது, இல்ல ஒரு திரை போடப்பட்ட திரை விளக்குறது. மூன்றாவது என்னங்க? ஒரு டென்ட் கீழே போய் 7 மணவாட்டி வந்து மணவாள சுத்தி வர்றது. அடுத்தது என்ன சொன்னேன்? பிரேக்கிங் தி கிளாஸ் உடைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? மணவாட்டி ஒரு கூடாரத்துக்குள்ள போய் பிளஸிங்ஸ் சொல்றது. அடுத்தது என்ன சொன்னேன்? யகூத்னா மணவாளனும் மணவாட்டி என்ன பண்ணுவாங்க? ஒன்றிணைறது, இணைப்பு, ஸ்பிரிச்சுவல். அதாவது மணவாட்டி தன்னை என்ன பண்ணுவாங்க? ஐக்கியப்படுத்தி தன் ஜீவனை மணவாட்டி கொடுக்கிறது. அதான் வந்து அடுத்தது என்ன சொன்னேன்? வெட்டிங் சப்பர். இந்த 7 காரியங்கள் யூத மேரேஜில் நடக்கும். இந்த பாயிண்ட்ல நிச்சயிக்கப்பட்ட அந்த கூட்டம் இருக்குது இல்லைங்களா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் இல்லைங்களா? இவங்க அழைக்கப்பட்டிருந்தாலும் இந்த 5 பேர்ல ஒரு கூட்டம் இதை மிஸ் பண்ணுது இல்லையா? எங்க மிஸ் பண்ணுது? மேரேஜ் கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு மணவாளன் வந்தார் இல்லையா? எப்போ வந்தாரு? நமக்கு எப்போ வந்தாருங்க? 1963. இதோட கூட வந்தாரு மேகத்துல. எதோட வந்தாரு? புக்கோட வந்தாரு. மேரேஜ் கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு வேற வார்த்தைகளை சொன்னா புக்கோட வந்தார். புக்ல என்ன இருந்துச்சு? யாரோட பேர் இருந்துச்சு? கல்யாண பெண்ணுடைய பேரு இருந்துச்சு. அப்படின்னா இவளையும் உடன்படிக்கைக்குள்ள வரேன். ஏன்னா அவர் என்ன தூதனா வந்தாரு? உடன்படிக்கை மேகம் ஒரு சூழ்ந்து இருந்ததா இல்லையா? மேகம் இதுக்கு அடையாளமா இருக்குது, உடன்படிக்கை அடையாளமா இருக்குதா இல்லைங்களா? அப்போ அது என்னவா இருக்குது? ஒரு வெட்டிங் செரமனியா இருக்குதா இல்லையா? வெட்டிங் செரமனிக்கு தான் வந்தாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் சேர்ந்துதான் யூத திருமணமா இருக்குது. அதனால இந்த செய்தியில அநேக குழப்பங்கள் இருக்குது. ஒருத்தர் கேட்டா மனவாட்டி மேரேஜ் ஆயிடுச்சுன்றாங்க, ஒருத்தர் கேட்டா மனவாட்டிக்கு மேரேஜ் ஆகலன்றாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான விஷயங்கள் இருக்கு. மேரேஜ்ன்றது இணைப்பு மட்டும் கிடையாது. இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் சேர்ந்துதான் யூத கல்யாணம். அது வெட்டிங் சப்பர்ல போய் முடியும். எதுல முடியும்? வெட்டிங் சப்பர் எது? நமக்கான வெட்டிங் சப்பர் எது? 1000 வருட அரசாட்சி. மத்திய ஆகாயத்துல நடக்கிறது தானே, அதானே வெட்டிங் சப்பர். அதானே 1000 வருட அரசாட்சியில முடியுது. வெட்டிங் சப்பர்ல அங்கதான் இருப்பேன்னு சொன்னாரா இல்லையா? அதெல்லாம் புரிச்சா இல்லைங்களாங்க? அப்போ இந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ளும் போதுதான் தீர்க்கதரிசி ஒரு நோட்ஸ் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க? மேரேஜ் ஆகல, இனிமேல் தான் மேரேஜ் ஆகுதுன்றாங்க. ஒருத்தர் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க? தீர்க்கதரிசி பாருங்க, வார்த்தை நிரூபித்தல் செய்தியில சொல்ற, இணைந்து விட்டால் சொல்றாரு. இணைப்புன்றது மேரேஜ்ல ஒரு போர்ஷன். கரெக்டா? நான் இப்ப காட்டினேன். இணைப்புன்றது மேரேஜ்ல ஒரு பாகம்.
மேரேஜ்ன்றது ஹோல் அவர் வருகையிலிருந்து தொடங்கி எடுத்துக்கொள்ளப்பட்டு மத்திய ஆயத்துல சந்திக்கிற வரைக்கும் மேரேஜ் ப்ரொசீஜர் நிகழ்ச்சி. கரெக்டுங்களா உங்களுக்கு? இன்னொன்னு, இணைப்பு முடிஞ்சா? இப்போ இணைப்பு முடிஞ்சா? நான் உங்களதான் கேட்கிறேன். இணைப்பு முடியலையா? இணைப்பு முடியலையா? இணைப்பு முடியலையான்னு கேட்கிறேன். முடிஞ்சா முடியலையாங்க? சைலண்டா இருக்கிறீங்க. சரி, இணைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது கன்ஃபார்ம். நமக்கு தான் 1963 இருக்கேன், எப்படி இருந்தாலும் சொல்லிடலாம். 2 நாள் தானே, சொல்லிடலாம். இணைப்பு முடிஞ்சா? முடிஞ்சா? இணைப்புன்றது என்ன? நான் தான் சொன்னேன், மேரேஜ்ன்றது என்ன, யூத மேரேஜ் கல்ச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அத லிட்ரல் பாகம் என்னன்றதையும் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. சொல்றது உங்களுக்கு மேரேஜ் யூனியன்ன்றது என்ன சொன்னா, ஆணும் பெண்ணும் ஒரே சரீர பாகமா ஒரே தன்மையில இருந்து தங்களை ஒன்றிணைத்துக் கொள்வதுதான் மேரேஜ். மேரேஜ்ல இணைவதுன்னு அர்த்தம். மேரேஜ்ன்றது இவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்குது, புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. அப்போ 1963 அவர் என்ன பண்ணாருங்க, வார்த்தையே இறங்கி வந்தார். இணைப்புனா இருக்குதுங்க, அவர் மேரேஜ் கான்ட்ராக்ட் எடுத்து வந்தார், அவர் திரையிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நினைச்சா இல்லைங்களா? 7 முத்திரையில 7 பிளஸிங்க மனவாட்டிக்கு சொல்லி இருக்கிறாரு. முத்திரைகள் 7 சொல்லியிருக்காரு இல்லைங்களா? மனவாட்டி வார்த்தையை சுற்றி ஐக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு பெரிய செய்தி ஆயிடும். நான் ஃபாஸ்டா சொல்றேன் இல்லைங்களா? மனவாட்டி மனவாளனும் ஒரு கூடாரத்துக்கு கீழே போயிருக்கிறாங்க, அதான் டென்ட் மினிஸ்ட்ரியா இருக்குது. இப்ப மனவாட்டி மனவாளனும் காணக்கூடாத இணைப்புக்குள்ள இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இணைப்பு இன்னும் முடியல. நான் மேரேஜ் செரமனில இருக்கணும். இணைப்பு முடிஞ்சு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா ஐயா சரி, வார்த்தையை நிரூபித்தோட செய்தியில தீர்க்கதரிசி 64 வருஷத்துல 235 36 பாரால அவர் இணைந்து விட்டாள்வார். அவர் எதுக்கு சொல்றாரு அந்த வார்த்தைன்றத புரிஞ்சு இந்த பிளாட்ஃபார்ம்ல புரிஞ்சுக்கணும். இணைந்து விட்டால் அப்படின்னா 50 வருஷம் கழிச்சுதான் நீங்க நான் வந்திருக்கிறேன். ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும் போது உங்களுடைய என்னுடைய வேலை என்ன? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 64 இணைப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னு, இணைப்பு முடிஞ்சிச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னா 50 வருஷம் கழிச்சு தான் நீங்களும் நான் வந்திருக்கிறோம் இல்லைங்களா? மனவாட்டியின் பாகம்ன்றது ரிமைனிங் பார்ட் எங்க இருக்குதுங்க? இந்த கால மனவாட்டியின் பாகம் தீர்க்கதரிசி போன பின்னாடி தான் ரிமைனிங் பார்ட்டே வருது. மீதமான பாகமே இந்த பக்கம் தான் இருக்குது, தீர்க்கதரிசி போன அப்புறம் தான் இருக்குது. அப்ப மனவாட்டியின் பாகம்ன்றது தனிநபர், ஒரு தனிப்பட்ட நபர்களா சேர்ந்து அவரோட சரீரம், அந்த சரீர பாகம் வார்த்தையோட கூட இணையறது தான் இணைப்பு. அப்ப இணைப்பு எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? 1963 அவர் வரும்போது ஸ்டார்ட் ஆச்சு. வெட்டிங் சாமினியோட ஸ்டார்ட் ஆச்சு. இன்விசிபிள் காணக்கூடாத இணைப்புல வார்த்தையும் வார்த்தை மனவாளும் வார்த்தை மனவாட்டியும் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. எப்ப மேரேஜ் முடியும்னு சொன்னா, மணவாளுடைய வீட்டுக்கு வெட்டிங் செரமனி நடக்கும்போது, சரி வெட்டிங் சப்பர் நடக்கும்போது நடக்குது. கல்யாண விருந்து நடக்கும்போது நடக்குதா இல்லையா? இதுதான் பாயிண்ட். இந்த விஷயம்லாம் சொன்ன திருமணத்துக்காக சொன்னேன் இல்லைங்களா? அப்போ மணவாளன் நினைவா இருந்தாரோ அது மாதிரி மணவாட்டி மாறுறது. மணவாளன் வார்த்தையா இருந்தாரு, வார்த்தையா மட்டும் இல்ல ஒரு தியாஃபினியா இருந்தாரு. வார்த்தையில தியாஃபினியா மாறும்போது மேரேஜ் யூனியன் என்ன ஆகும்? மேரேஜ் யூனியன் கம்ப்ளீட் ஆகும் இல்லைங்களா? அதனாலதான் ஆதாம் சொல்றாரு, இவள் என் எலும்பின் எலும்போ என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறபடியால் மனுஷன்ல எடுக்கப்பட்ட மனுஷன் என்னப்படுவாள், இவள் தான் மனைவியா இருக்கிறா. அப்படின்னா அவர் என்னவா இருந்தாரோ அவருக்குள்ள என்னவாலாம் இருக்குதோ அதெல்லாம் மனவாட்டியா மாறும் போதுதான் அந்த மேரேஜ் யூனியன் என்ன ஆகுங்க. அப்படின்னா கடைசி ஆடு வராம எப்படி இணைப்பு கம்ப்ளீட் ஆயிடும்? இணைப்பு நடந்து கொண்டிருக்குது. பெரிய பெரிய ஆட்களே என்ன பண்றாங்க, இணைப்பு முடிஞ்சிட்டு சொல்றாங்க. அப்படி நம்ம இங்க பிரீச் பண்ண ஈஸியா பிரீச் பண்ணல. தீர்க்கதரிசி சொன்னார்ன்றது பிடிக்கல, தீர்க்கதரிசி என்ன மீன் பண்ணாருன்றத நம்ம பேசுறோம். நான் சொல்ற விஷயம் போதுங்களா உங்களுக்கு? இன்விசிபிள் யூனியன் என்ன பண்றது? தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாத இணைப்புன்ற செய்தியை கொடுத்திருக்கிறார் 65 வருஷத்துல. ஐயா இந்த மனவாளுடைய தோலை நீண்டி என்ன பண்ணாங்க, அவங்க இணைந்து கொண்டிருக்கிறாங்க, இணைந்து விட்டாங்கன்னு சொல்லி ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் சேர்த்து சொல்றாரு. கரெக்டுங்களா உங்களுக்கு? ஆனா ரிமைனிங் பார்ட் எங்க இருக்குது? மனவாட்டியோட மீதமான பாகம் எங்க இருக்குதுங்க? தீர்க்கதரிசி 65 நீங்க பிறந்தீங்க. நான் உங்களதான் கேட்கிறேன். ரிமைனிங் பார்ட் அந்த பக்கம் தான் இருக்குது. எந்த பக்கம்? 63க்கு அப்புறம் தான் இருக்குது. அப்போ இணைப்புக்குரிய சரீர பாகங்கள்லாம் இங்க இருக்கிறோம். இணைப்பு நாங்க அந்த வார்த்தை பரிபூர்ண வார்த்தை வெளிப்படுறது நம்ம இணைந்து கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்ப வாங்க ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றத நான் பாயிண்டா உங்களுக்கு சொல்றேன். இப்போ 10 கணிகைகளை குறிச்சு நான் வர பாருங்க. 10 கணிகை பற்றி பூமியில் எடுத்துக்கொள்ளப்படுகிற ரகசியத்தை சொல்றாரு. அப்படி நான் என்ன அர்த்தம்னா, இந்த 10 கணிகைகளின் ஓமையில மணவாளன் கதவு அடைக்கப்படுதல் தான் எடுத்துக்கொள்ளப்படுதலா இருக்குது. கரெக்டா? கதவு அடைக்கப்படுதலா என்ன இருக்குது? எடுத்துக்கொள்ளப்படுதலா இருக்குது. அது வரைக்கும் நார்மலா நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்குது. எங்கிருந்து மேரேஜ் கான்ட்ராக்ட் சைன் ஆகுறது, அதுக்கப்புறம் என்னங்க ஒரு டென்ட் கீழே போறது,
திரையிடுறது, அதுக்கப்புறம் பிரேக்கிங் த கிளாஸ், இதெல்லாமே 7 ஆசீர்வாதங்களா 7 முத்திரைகள் சொல்றது, ஒரு டென்ட் கீழே இதெல்லாமே கரெக்டுங்களா? அப்போ வெட்டிங் சப்பர் போற வரைக்கும் இங்க நடக்குது. வெட்டிங் சப்பர் தான் அடுத்த ஸ்டெப். என்ன ஆகுது? எகூத்துக்கு அப்புறம் இருக்கிற விஷயம் நாங்க இருக்கிறது நாங்க சூடாத் மிஷ்வா, இதுதான் வந்து வெட்டிங் சப்பருக்கு போறது. கரெக்டுங்களா? இது வரைக்கும் இப்போ இந்த 10 கனிகள் வெயிட் பண்றாங்களா? 10 கனிகைகள்ல 5 பேர் எதை மிஸ் பண்றாங்க சொன்னா, அவர் வருகை நேரத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துக்கு எண்ணெயை வாங்க போயிட்டாங்க அவங்க. இல்லைங்க 5 பேர் எந்த கான்ட்ராக்ட், மேரேஜ் கான்ட்ராக்ட் உள்ள வராங்க இல்லையா? மேரேஜ் ஆளுக்குள்ள என்ன பண்றாங்க? யார் பிரவேசிச்சுட்டு? இப்போ 5 பேர் உள்ள பிரவேசிச்சுட்டாங்க இப்போ இல்லைங்களா? இப்ப 10 பேரும் கன்னிகைகள். இவங்க யாருன்னா குடிக்கிற யாரை குறிச்சு சொல்றா? ஸ்தாபன சபைகள் அல்ல. ஸ்தாபனமே கன்னிகை கிடையாது. அவ என்னவா இருக்கிறா? வேசியாவா, வேசியுடைய குமார்த்தியாவா இருக்கிறா. கன்னிகைன்னா என்ன அர்த்தம் தீர்க்கதரிசி சொல்றாரு? பரிசுத்தமா நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு வேலைக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம் அர்த்தம். இதுல ஏன் புத்தியுள்ளவர்கள் சொல்லப்படுதுன்னு சொன்னா, அவங்க ஒரு கூட்டத்து கையில ஆயில் இருக்கு, இன்னொரு கூட்டத்து கையில ஆயில் இல்ல இல்லைங்களா? ஆயில் எதுக்கு அடையாளமா இருக்குது? பரிசுத்த ஆவி. அந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை இல்லைங்களா? விளக்கு எரியறது எதுக்கு அடையாளமா இருக்குது? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையினால் உண்டாகும் ஜீவியத்துக்கு அடையாளமா இருக்குதா? விளக்கு எரியறது எதுக்கு அடையாளமா இருக்குதுங்க? இப்போ விளக்கு, ஒரு மனுஷன் வந்து விளக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு செய்தியில, விளக்கு திரியின் ஒரு பாகம் எண்ணெயிலும் ஒரு பாகம் எரிகிறவனா இருக்கணும். அப்படின்னா அவனுடைய கனி கொடுத்தல் எதுல இருக்கணும்னு சொன்னா, பரிசுத்த ஆவி வெளிப்பாட்டுனால அந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையின் ஜீவியாது. அது புரியுதா உங்களுக்கு? வெளிச்சம் எதனால ஒரு விளக்கு எதனால எண்ணெய் எரியுதுங்க? எண்ணெயில தானே எரியுது. கரெக்டுங்களா? எண்ணெயில தான் எரியுது. எண்ணெய் இல்லைன்னா விளக்கு என்ன பண்ணாதுங்க? அப்ப அந்த எரிகிற அந்த காரியம் தான் யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிரம் தான் சொல்லப்படுதா இல்லைங்களா? அப்படியே வெளிப்படுத்தப்படுற அந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்படுற வார்த்தை ஜீவியமா மாறுது, மேனிபெஸ்டேஷன் ஆகுறது இல்லைங்களா உங்களுக்கு? அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அவங்களுக்கு பரிசுத்தாவி இருந்துச்சு. பரிசுத்தாவி அவங்க என்ன காலி ஆயிடுச்சு. 10 பேர்ல அந்த மணவாளன் வர தாமதி போது 10 பேர் தூங்கிட்டாங்க. 10 பேர் என்ன ஆயிட்டாங்க? 10 பேர் தூங்கிட்டாங்க. 5 பேர் மட்டும் கிடையாது, எல்லாரும் தூங்கிட்டாங்க. அப்போ ஒரு நடுவுல ராத்திரியில ஒரு சத்தம் வந்துச்சு, இதோ மணவாளன் வருகிறாரு சொல்லி ஒரு சத்தம் வந்துச்சு. அததான் அவங்களை எழுப்புச்சு. இததான் தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆரவார செய்தி அதுன்றார். என்ன பண்ணுது? 7 முத்திரைகள் திறக்கப்படும் போது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார் இல்லைங்களா? அந்த ஆரவார செய்தி தான் ஒரு கூட்டம் மனவாட்டி என்ன பண்ணி இருக்குதுங்க, ஒண்ணு சேர்க்குது. அப்படின்னா இன்னொரு வார்த்தையில சொன்னா, வருகையை விசுவாசிச்சு உள்ள போற ஒரு கூட்டம், வருகையை விசுவாசிக்காத இருக்கிற ஒரு கூட்டம், அதை தள்ளி வேற ஒரு காரியத்துக்காக போற கூட்டம். மீன்ஸ் எண்ணெய் எழுப்புதலை கொண்டு வருது. எழுப்புதலுக்காக ரெண்டு டீம் வச்சிருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது ஒரு கூட்டத்துக்கு எழுப்புதல் காணாம போகுது, ஒரு கூட்டம் உள்ள போறதுக்கு தேவையான எண்ணெய் வச்சிருக்குது. மீன்ஸ் இந்த வார்த்தையை திருப்பி சொல்றாரு, ஆதியாகமத்து மீதான கேள்வி பதில சொல்றாரு. அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு என்ன இல்லைன்றார். மீன்ஸ் என்ன இல்லைன்னா, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற விசுவாசம் இல்லையா? யாருக்கு? புத்தி இல்லாதவர்களுக்கு. மீன்ஸ் அது வரைக்கும் விசுவாசம் இருக்குது. ஒன்காட விசுவாசிக்கிறாங்க, தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறாங்க. மீன்ஸ் ஒரு பகுதி வார்த்தை விசுவாசிக்கிறாங்க, வார்த்தையின் முழுமையான பாகத்தை விசுவாசிக்கல. மீன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லணும்னா, வருகையை விசுவாசிக்காத கூட்டம். இந்த வருகைன்ற விஷயத்துக்கு வரும்போது தான் அது புத்தியுள்ள கன்னிகையா புத்தி இல்லாத கன்னிகையான்னு தெரியும். கன்னிகை தான், பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம் தான். தீர்க்கதரிசி சொல்றாரு கன்னிகைன்றதுக்கான இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. தெரிந்து கொள்ளப்படன்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்றாரு. ஒரு பெண் வந்து என்ன பண்றா, ஒரு நல்ல அழகான காலிக்கோ கிளாத்தை எடுத்து தனக்கு தேவையான அளவு கட் பண்றான். அந்த துணி முழுசும் தெரிந்து கொள்ளப்படுதான், தெரிந்துகொள்ளப்படுதான். நல்ல துணியை தான் கட் பண்ண முடியும். நான் சொல்ல புரிஞ்சவங்க, கெட்ட துணியா உங்க ட்ரெஸ் தைக்கிறதுக்கு எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க இல்லையா? எடுப்பீங்களா? இல்லைங்களா? அவங்க வந்து 5 பேர் மீதியா மாறிட்டாங்களே, மீதமானவர்கள் ஆயிட்டாங்க இல்லைங்களா? வெளிப்படுத்த 12 அதிகாரத்துல அந்த ஸ்திரீயுடைய மற்ற சந்ததியாரோட கூட அந்த மிருகம் யுத்தம் பண்ண போயிடுச்சுன்னு இருக்கு. அந்த மீதமானவர்கள்ன்றது இந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகள். ஒரு நல்ல கிளாத்து தான் இது, 10 கன்னிகைகள் நல்ல கிளாத்து தான். அதுல அவர் தனக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணி எடுக்கிறார் பாருங்க, அதுதான் கன்னிகையா மாறுறா. ரிமைனிங் பார்ட் இருக்கு பாருங்க, அதான் 5 கன்னிகையா இருக்கிறாங்க. அவங்க பரிசுத்தமான துணி தான் அது. ஆனா அது ட்ரெஸ் போடுறதுக்கு என்ன, ட்ரெஸ் தைக்கிறதுக்கான காரியங்களா இல்ல, இந்த மனவாட்டியின் ஸ்தானத்துக்கு வர முடியாது. நான் செய்தியை வாசிச்சா டைம் ஆயிடும், நான் ஃபாஸ்டா சொல்றேன், புரிஞ்சுங்க உங்களுக்கு. அப்புறம் அவர் வந்து 3 முறையில் வருகிறதுக்கான நோக்கம் அதுதான். ஒன்னே மனவாட்டியை மீட்டுக்கொள்ள வந்தார், மனவாட்டியை அந்த எடுத்துக்கொள்ள வருதான காரியம் தான் இந்த ஏதோ மனவாள வந்து விட்டாருன்றது. புரியுதா உங்களுக்கு?
மூன்றாவது மனவாட்டியோடு கூட வர்றதுதான் ஆயிரோட சாட்சிக்காக வர்றது. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்ப கன்னிகை என்பதன் அர்த்தம் என்னன்றது சொல்றேன். கன்னிகை என்றதன் அர்த்தம் என்ன? நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ஒரு பகுதியை பெற்றவங்க. சரி, இப்ப நான் சொல்றேன், பரிசுத்தாவின் அபிஷேகம்ன்றது இந்த நேரத்துக்கு வரும்போது எதுவா இருக்குது? இந்த கன்னிகை விஷயம் வரும்போது என்னன்றது தேவையான என்னன்றது எதுவா இருக்குதுங்க? அது வரைக்கும் இவங்க கன்னிகைகளா இருக்கிறாங்க. கன்னிகை என்னங்க? பரிசுத்தமாக்கப்பட்டவங்க இல்லைங்களா? ஆனா அது பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்ல. சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு? அதனால நீங்க நான் இங்க இருக்கிறவங்களே அநேக நபர்களை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை தான் பரிசுத்தாவிக்கு பெற்றது அடையாளம் நினைக்கிறீங்க. தப்பு. வரமும் பரிசுத்தாவி வரமும் வரம் மட்டுமே பரிசுத்தாவின் அடையாளம் நினைக்கிறீங்க. தப்பு. அது பரிசுத்தாவிக்குள்ள ஒரு பாகம் தான் அது. புரிஞ்சா உங்களுக்கு? ஏன்னா இந்த கன்னிகைகள் அதை பெற்றிருந்தாங்களே, பரிசுத்தமான வாழ்க்கையை பெற்றிருந்தாங்களே. திரும்ப சொல்றாரு, நாசரீன்களுக்கு காட்டிலும் பரிசுத்தவான்களா இல்ல. அவங்க மேரேஜ் வெட்டிங் ரிங்க கூட போட மாட்டாங்க. படிச்சீங்களா? அதை சொல்லுவார் தீர்க்கதரிசி. வெட்டிங் ரிங்க கூட போட மாட்டாங்க. இந்த கையுடைய ஸ்லீவ்ஸ கூட பெண்கள் என்ன பண்ண மாட்டாங்க? ஆண்கள் என்ன பண்ண மடிக்கு சொல்ல மாட்டாங்க. பெண்கள் ஜொல்ஸ போட மாட்டாங்க. அவங்க பரிசுத்தவான்கள் தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது, அது தேவைதான். ஆனா அவங்க பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று உள்ள வராங்களா? வரல. நான் தான் இங்க பேசிட்டு இருக்கிறேன். மீன்ஸ் இங்க சொல்லப்படுற கூட்டம் பரிசுத்தாவி ஒரு பகுதியை பெற்றுக்கொண்ட கூட்டம். மீன்ஸ் இந்த காலத்தின் செய்தியின் ஒரு பாகத்தை மணவாளனுக்காக காத்திருக்கிற கூட்டம் தான் இருக்கிறாங்க. எது வரைக்கும்? மணவாளன் வர்ற வரைக்கும், 1963 வர்ற வரைக்கும், வருகின்ற பகுதி வர்ற வரைக்கும். புரிதுங்களா உங்களுக்கு? ஏதோ ஒன்காட பேசுறாங்களோ இல்ல ஞானஸ்தானத்தை பேசுறாங்களோ ஸ்தாபனத்தாரையே குறிக்கல. இங்க புத்தி இல்லாத கன்னிகைன்னு சொல்லிட்டு அவங்கள குறிக்கல, அவங்கள குறிச்சு பேசல. இதே நம்மள கூட 10 பேர் ஒன்னா டிராவல் பண்ணி இருக்கிறவங்க கூட்டம். புரிதுங்களா உங்களுக்கு? ஒரே வலையில வந்த கூட்டம். தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த 13ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த வலை பற்றி ஓமையில சொல்றாரு. அது சுசேஷ வலை, பெந்தகோஸ்தே வலை வீசப்பட்டுச்சு. அந்த வீசப்படும் போது என்ன பண்ணுது சொன்னா, அதுல தவளைகள், நண்டுகள், பாம்புகள் எல்லாமே வந்துச்சு இல்லைங்களா? எல்லாம் ஒரே கூட்டத்துல வந்துச்சு, உள்ள வந்துச்சு. கரைக்கு இழுக்கும் போது, பிரித்து எடுக்கப்படுற நேரம் வரும்போது இல்லைங்களா, மீன்கள் மட்டும்தான் எஜமானுடைய உபயோகத்துக்கு வேண்டுமானவைகள். மீனதெல்லாம் பின்னாடி போச்சு. மீன்ஸ் அதுதான் புத்தி இல்லாத கன்னிகைகள் என்றார். தவளை புத்தி இல்லாத கன்னிகை அடையாளமா இருக்கு. ஆனா வலைக்குள்ள வந்துச்சு. எதுக்குள்ள வந்துச்சு? அப்ப சுவிசேஷம் இந்த மணி நேரம் செய்தி ஆகிய சுவிசேஷ வலை போடப்படும் போது சில மீன்கள் வரும், சில தவளைகள் வரும், சில பாம்புகள் வரும், சில பள்ளி, ஓனா, இது சரி கடல்ல இருக்கிற மற்ற நண்டுகள்லாம் வரும், எல்லாம் வரும். ஆனா கரைக்கு இழுக்கும் போது தான் இதெல்லாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தவளை தன் பின் வந்த இடத்துக்கு போகுது, பாம்பு என்ன உசுன்னு சொல்லி பின்னாடி போகுது. புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் புத்தி இல்லாத கன்னிகைக்கு அடையாளமா இருக்குது. தவளை தெரியுமா உங்களுக்கு? ஆல்ரெடி சொல்லிருக்கேன். தவளை பிறக்கும் போது மீனை போல இருக்கும், தலை பிரட்டாது. கரெக்டுங்களா உங்களுக்கு? எது போல இருக்கும்? மீனை போல இருக்கும். மீன் சொல்லி பிடிப்பேன். நானும் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். நான் போய் மீன் சொல்லி எடுப்பேன். ஆனா வளர வளரதான் தெரியும் அது மீன் கிடையாது, தவளைன்னு சொல்லி இல்லைங்களா? தவளையுடைய ஆவி கடைசி நாட்கள்ல 3 தவளை அசுத்தாவிகள் வருதா பூமிக்கு? புத்தி இல்லாத கன்னிகைகள் அவங்க உபதிரவ காலத்துக்கு கொண்டு போக சகோதரியே ஏங்க சுசேஷ வலையில அவங்க தான் தீர்க்கதரிசி இந்த செய்தியில அந்த ஊமை செய்தியில எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க போய் பாருங்க, செய்தி பாருங்க. திரும்பி சொல்ற புத்தி இல்லாத கன்னிகைகள்ன்றார். வலைக்கு வந்த பின்னாடி இந்த மீன்கள் ஜீவனை விட்டுருது, செத்துடுது, தன்னுடைய சுயத்துக்கு இறங்குது, சாவுது. அதான் மீனா இருக்குது. புரிஞ்சா இல்லைங்களா? அப்ப இங்கதான் என்னங்க, வலைக்கு வரும்போது 2ஆ பிரியுது. எங்க எங்க எந்த இடத்துல நடக்குது இந்த ஓமை? எந்த இடத்துல நடக்குதுங்க? இல்ல, இந்த ஓமை கிடையாது. வலையும் கடலை பற்றி ஓமை எங்க நடக்குது? கரையிலையும் கடலையும் நடக்குது. ஒரு நபர் இருந்து மேகத்திலிருந்து இறங்கி வந்தவரை நின்று கடற்கரையிலையும் மணல நின்று இழுக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொன்ன பாயிண்ட்? நீங்க ஆர்ப்பரிச்சுப்பீங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுதான். பூமி மேல் நிக்கிறவரா இருந்தவர் அவர் இழுக்கிறார் ஒரு கூட்டத்தை. ஒரு கூட்டம் பின்னாடி போது, ஒரு மீன் உள்ள வருது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? மீனவன் என்ன பண்றான்? எங்க நிக்கிறான்? கடல்லையும் கரையிலும் நிக்கிறான். மேகத்துல வந்தவர் தானே. உங்களுக்கு பாயிண்ட் புரியுதுங்களா? உள்ள நீங்க ஃபாஸ்டா வரணும். இந்த பிரேக் கேட்ட விதத்துல ஈகிள் வந்தா மட்டும் தான் பிரேய பிடிக்க முடியும். சரி, அடுத்த பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? டிஃபரன்ஸ் பிட்வீன் வைஸ் அண்ட் ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னா, என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா காலத்தின் செய்தி வச்சிருந்தாங்க. அந்த மணி நேரம் வருகை நேரம் வரும்போது வருகைக்காக எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்க விசுவாசம் வைக்கல, உள்ள போறதுக்கு ஏதோ விசுவாசம் வைக்கல. இங்கதான் ஒரு விஷயம் நடக்குது. 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. யாருங்க? புத்தி இல்லாத கன்னிகள் 2 பேர் என்ன பண்ண பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க. என்ன கொடுங்க? எண்ணெய் கொடுங்க. இங்கதான் சகோதர ஸ்நேகம். எனக்கு சகோதர ஸ்நேகம், நீ எண்ணெயை கொடு. அது என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. மீன்ஸ் என்ன அர்த்தம்? நான் உனக்கு பரிசுத்தாவியை கொடுக்க முடியாது, உன் தாய் உனக்கு பரிசுத்தாவியை கொடுக்க முடியாது, உன் கணவனுக்கு பரிசுத்தாவியை கொடுக்க முடியாது, உன் மனைவி உனக்கு பரிசுத்தாவியை கொடுக்க முடியாது, உன் பிள்ளைக்கு நீ பரிசுத்தாவியை கொடுக்க முடியாது.
அவங்க தான் போய் விற்கிற இடத்துல வாங்க முடியும். பரிசுத்தாவி பெருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, அந்த இடத்துல போய் வாங்க முடியும்னு சொல்லணும். கரெக்டுங்களா? பரிசுத்தாவி யாருக்கும் என்ன பண்ண முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. வெளிப்பாட்டை யாருக்கு தர முடியாது. பரிசுத்தாவின்றது அந்த நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்குது. அந்த வார்த்தையை யார் தர முடியாது? பெற்றுக்கொண்ட நான் பெற்றுக்கொண்டேன் உங்களுக்கு சொல்லி தர முடியாது. நீங்க தனியா பெற்றுக்கொள்ளணும். விற்கிறதுல போய் வாங்கிக்கொள்ளும். மீன்ஸ் அந்த கடையா இருக்குது, மீன்ஸ் அந்த நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்குது. நீ அதை வரும்போது ரிஜெக்ட் பண்ணிட்ட, வாங்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிட்டேன்? இந்த மணி நேரம் செய்தியில எல்லாம் ஒரே வலையில தான் வரும். நான் பார்த்திருக்கேன், அந்த செய்தியை கொடுத்தேன் வரோம். ஆனா ஒரு நேரம் வரும், அந்த நேரம் வரும்போது பிரியும், புத்தி இல்லாத கனியே இதாகும். நம்ம அதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர்கள் நம்ம விட்டு பிரிஞ்சு போனார்கள், நம்முடையவர்களா இல்லாம இல்லை என்பதை காண்பிக்கும்படிக்கு அவர் பிரிந்து போனார்களாம். அது வரைக்கும் ஒன்னாதான் வந்தோம், 5 பேரும் 10 பேரும் ஒன்னதான் இருந்தோம். கன்னிகைகள் தான், ஸ்தாபனம் கிடையாது. நாங்க நம்ம ஸ்தாபனம். அநேக பேருக்கு சொல்றாங்க, நாங்க என்ன ஸ்தாபனமா இருந்தீங்களா? நாங்க என்ன ஸ்தாபனமா? நாங்களும் செய்தியில இருக்கிறோம். நீங்க என்ன பிரிச்சு பேசுறீங்க எங்களை? நாங்களும் என்னங்க, எல்லாம் ஒன்னா இருங்க, எல்லாம் ஒன்னா இருக்கலாம், எல்லாம் ஒன்னா இருக்கலாம். சகோதர சகோதரே, வருகைன்ற விஷயத்துக்கு வரும்போது, அந்த நேரம் வரும்போதுன்னா இது ரெண்டுத்தையும் அதுவா தானா பிரியுது. நான் உள்ள போகணும், இந்த இடத்துல நான் சுயநலமா தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, நான் கொடுக்க முடியாது. அதுல என்ன புரியுது? வீட்டுல நம்ம பாத்துருக்கோமா இல்லையா? நம்ம வீடுங்கள்ல அந்த காலத்துல, இந்த காலத்துல கிடையாது, அந்த காலத்துல வீட்டு பக்கத்துல போய் உப்பு வாங்கிருக்கீங்களா? உப்பு, அப்புறம் எண்ணெய் எல்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா? அப்ப இதுல என்ன புரியுது? உப்பு வாங்க, சால்ட் வாங்குங்க, ஆயில் எல்லாம் தர முடியாது. என்ன தர முடியாது? உப்பு இது சுகர் எது அடையாளமா இருக்குது? சந்தோஷத்தை ஷேர் பண்ணுங்க, சந்தோஷம் தான். என்னங்க? சந்தோஷத்தை ஷேர் பண்ண. ஆனா பரிசுத்த ஆவியெல்லாம் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு தர முடியுமா? இவங்க கேட்கறாங்களே, அது வரைக்கும் ஒன்னாதான் இருந்தோம், நம்ம எல்லாம் ஒன்னாதானே பிரதர் வந்தோம், நம்மளும் கன்னிகைகள் தானே, எல்லாம் ஒண்ணு தானே. எல்லாம் ஒண்ணுன்றதான் பெரிய தப்பு. பிசாசுடைய மகா பெரிய மட்டமான போதகாது, பிழைய ஆவி அது. கரெக்டுங்களா உங்களுக்கு? நம்மளாம் ஒண்ணே கிடையாது, நம்மளாம் ஒண்ணு, எல்லாம் மனவாட்டி. இது பெரிய வஞ்சகம், தயவு செஞ்சு இதுல சிக்கி கொள்ளாதீங்க. புரிதுங்களா உங்களுக்கு? நம்மளாம் ஒண்ணு கிடையாது. பருந்தும் கழுகும் ஒன்னேதான், ஒரே ஒரு காலம் வரைக்கும் ஒன்னதான் இருந்துச்சு. சொல்ற என்ன சொல்றாரு? பருந்தும் கூட கழுவை போல பறக்கிறதா உண்டாக்கப்பட்ட பறவையா. ஆனா குறிப்பிட்ட நேரம் வரும்போது சாப்பிட்ற சாப்பாடு வேற ஆகி போச்சு. சாப்பிட்ற சாப்பாடு அதை பிரிச்சிருச்சு. அது என்ன சாப்பாடு சாப்பிடுச்சு தெரியுமா? செத்து போன எலிய சாப்பிடுச்சு பருந்து. அத்து ரணஹத்து. அத்து ಅಂದ್ರೆ ಏನು? இருக்கிற இந்த பருந்து இருக்கு பாருங்க, இதான் ரணஹத்துன்றது. என்னங்க? டாப்ல இருக்கும் இல்லைங்களா? ரெண்டும் பறக்கிறதா உண்டா போடுச்சு. அந்த நேரம் வரும்போது தோட்டியா மாறிடுச்சுன்றார். பருந்து தோட்டியா மாறிடுச்சா இல்லைங்களா? சில பேர் இந்த செய்தியில என்ன பேர் தான் என்னங்க, கழுகுகளா அழைக்கப்பட்டவங்க ஏன்னா மாறிட்டாங்க, பருந்துகளா மாறிட்டு இருக்கிறாங்க. செத்ததை சாப்பிட்டு பருந்தா மாறிட்டு இருக்காங்க. சகோதர சகோதரியே, நம்ம என்ன பண்ண முடியாது. நம்ம அவங்கள பார்த்தா நம்ம மிஸ் பண்ணிடுவோம் போறத. அதுக்கெல்லாம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரம் இல்ல. நீங்க சொல்றது நான் அப்படியே அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம போறதுக்கு எங்க பிரச்சனை இருக்கு. இந்த ஆயில் நான் என்ன கொஞ்சம் ஆயில் கொடுக்குறேன், ஆயில் கொடுக்க முடியாது. ஆயில் விற்கிற இடத்துல என்ன பண்ணுங்க, தேவன் இங்க ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ட் வச்சிருக்காரு. இந்த மாதிரி செய்தி வச்சிருக்காரு. இங்க ஒசூர்ல ஈஸியா மெசேஜ் வச்சிருக்காரு. இங்க ஓப்பனிங் ஆஃப் தி வேர்ட் ப்ரீச் பண்ணப்படுது. இங்க வா, செய்தி கேளு இல்லைங்களா? பெற்றுக்கொள். உன்னுடைய தனிப்பட்ட காரணங்களை வச்சு, உன் தனிப்பட்ட கோபங்களை, மாம்ச ரீதியான கோப ஆத்திரங்களை வச்சுக்கின்னு வார்த்தைக்கு வரலாம். யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? வர்றவங்க எல்லாம் என்ன, வர்றவங்க எல்லாம் யாரு? அப்போ எல்லாருக்கும் மாம்ச ரீதியா எல்லாரும் பிடிச்சிருக்காங்க, எல்லாருக்கும் பிடிக்குதா? அதை தாண்டி எதை நம்மள ஒன்றிணைக்குது? வார்த்தை ஒன்றிணைக்குது. நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுல போகணும். அப்ப டிவைன் ஆர்டருக்குள்ள நான் இங்க இருக்கணும். அப்ப நான் நேசிக்காதவங்க நேசிக்க வைக்கிறது இல்ல. நான் வரேன் ஒன்னும் செய்யறேன், வார்த்தை எனக்கு வேணும்னு சொல்லுதா இல்லைங்களா? அப்ப என்னுடைய எல்லா தனிப்பட்ட காரணங்களுக்காக என்ன பண்ணுங்க, அப்படி எல்லாம் என்ன பண்ண முடியாது. என்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கலாம் முடியாது, முடியாது. பாருங்க, அடுத்தது பாருங்க என்ன திரும்ப சொல்றாரு. நான் தான் சொன்னேன், என்னை பரிசுத்தாவிக்கு அடையாளமா இருக்குது. பரிசுத்தாவின்றது அந்த நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை பார்ட் வேர்டா அவங்க வச்சிருந்தாங்க. யார் பார்ட் வேர்டு வச்சிருந்தாங்க? புத்தி இல்லாத கன்னிகைகள். 2 பேர் கன்னிகைகள் தான், பரிசுத்தமாக்கப்பட்டவங்க தான், பரிசுத்தான அபிஷேகத்தை ஓரளவுக்கு வச்சிருந்தவங்க தான். ஆனா இவங்களுக்கு ரிமைனிங் புத்தியில் ரிமைனிங் பார்ட் வச்சிருக்காங்க. அப்ப எடுக்கிறாங்க வெளியே, மணவாளன் வர்ற நேரத்துல எடுக்கிறாங்க, அப்ப பத்த வைக்கிறாங்க. அங்க ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, மணவாளன் வரான்னு சொல்லி கேட்டோன்னே திரிகளை சுத்தம் செய்ய வேண்டிய நேரமா இருந்துச்சு. அது என்ன நேரம்? திரிகளை சுத்தம் செய்ய வேண்டிய நேரம். இல்ல விளக்கு எரிஞ்சுனே இருக்கும், விளக்கு டக்குன்னு அவிஞ்சிரும். பாத்துறீங்களா? என்னங்க? கறி பிடிச்சிடும். அப்படின்னா நம்முடைய ஜீவியங்கள் மேல இருக்கிற கரைகள் அதெல்லாமே அதோடு கூட எண்ணெய் ஊத்தி எல்லாம் பத்த வைக்க முடியாது. திருப்பி சொல்றேன், செய்தி வாசிக்கல இருக்கு.
நமக்குள்ள இருக்கிற கரியான பாகங்கள், விட முடியாத பாவம், விட முடியாத பழக்கம், தேவையில்லாத வார்த்தைகள், உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பிரச்சனைகள், சுய யோசனைகள், சுய சிந்தனைகள், வார்த்தைக்கு விரோதமான காரியங்கள், இதெல்லாம் இருக்கும்போது எண்ணெய் எரியாது. எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய்க்குள்ள நீங்க உள்ள இருந்தாலும் மேல நாங்க வெளிச்சம் கொடுக்க முடியாது. அந்த வார்த்தையை வாழ்க்கையில வெளிப்படுத்த முடியாது. உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத உலகத்தின் யோசனை, உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் காரியம் எல்லாத்தையும் என்ன பண்ண கட் பண்ணு. உலகத்தை கட் பண்ணா மட்டும்தான் நம்ம எதுல மூழ்கி, ஒரு பகுதி திரு சொல்றாரு, ஒரு பகுதி அந்த மனுஷனுக்கு எண்ணெயில மூழ்கி இருக்கணுமா? என்னன்றது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. அதுவும் என்ன வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை? ரெண்டாவது கூட்டத்துக்கு சொல்ற, ஃபர்ஸ்ட் கூட்டத்துக்கு சொல்ல. ரெண்டாவது கூட்டத்துல அவங்க எடுத்துக்கொள்ளப்படுத்தல் கேட்ட வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறாங்க. அந்த வெளிப்பாட்டுக்குள்ள தம் வாழ்க்கை இருக்கணும். ஒரு பகுதி இருக்கணும், இன்னொரு பகுதி அங்கிருந்து வாங்கி வெளிச்சத்தை கொடுக்கணும் வெளியில. நான் சொல்ல புரியுதா? இதுல செய்ய வேண்டிய நேரம்னா, ஒரு பகுதி எடுத்துக்கொள்ளப்படுத்தல் கேட்ட வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைன்ற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இங்க என்ன இருக்குது? ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, திரிய கிளீன் பண்றது கிடையாது. என்ன பண்றது இல்ல, திரிய கிளீன் பண்றது கிடையாது. திரியில கருப்பான பகுதிகள் இருக்குங்களா? எண்ணெய், அதாவது துணி எரியுதா, எண்ணெய் எரியணுமா? எண்ணெய் தான் எரியணும். சில நேரம் எண்ணெய் இல்லாத போது துணி எரியும். மீன்ஸ் சுய வாழ்க்கை வாழ்றது. என்ன வாழ்றது? இல்ல சுய வாழ்க்கை, நானே பரிசுத்தமா வாழ்ற மாதிரி வாழ்றது. அது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அது கருப்பா மாறிடும். அது துணி கருப்பா மாறி, எண்ணெய் இல்லாம தான் கருப்பா மாறி, அதுதான் வந்து என்னவங்க. அப்ப என்ன ஒண்ணா, திரிகளை கட் பண்ணும். சுத்தம் செய்ய வேண்டிய நேரம், மணவாளன் வந்துட்டாரு, சுத்தம் செஞ்சு பிரகாசிக்க வேண்டிய நேரம். அப்ப நமக்குள்ள இருக்கிற கருப்பான காரியங்கள் என்னென்ன? நான் எதை பாக்குறேன், எதை பேசுறேன், எதை மாதிரி வார்த்தைகள் என்ன சிந்தனையில சிந்திக்கிறேன், வார்த்தைக்குள்ள எப்படி டிராவல் பண்றேன். மனுஷன் 54 மாத்திரம் தேவனோட வாயில் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குது, என்னோட பேச்சு எப்படி இருக்குது, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையின்படி. நான் சொல்றது கனி நிறைந்த வாழ்க்கை குறித்து பேசல, நல்லா புரிஞ்சுவாங்க. உங்க திரியை எடுத்து போய் எங்க வைங்க? எடுத்துக்கொள்ளப்படுதலை கேட்ட விசுவாசம் அந்த எண்ணெயில வைங்க. மேல இருக்கிற திரியை கட் பண்ணுங்க, அது பாட்டுக்கு அது எரியும். உங்களுக்கு நான் வாழ்றதுக்கு எதை சார்ந்து இருக்கணும்? எண்ணெய சார்ந்து இருக்கணும். நான் ஏக நம்பர் என்ன பண்ணுங்க, ஒரு கூட்டம் எண்ணெய சார்றது கிடையாது, அப்படியே வாழ்றது. அது என்ன ஆயிடுங்க, கடைசியில எரிஞ்சு நான் வாழ்ந்தேன், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, நான் இதெல்லாம் விட்டேன் தெரியுமா. இந்த வீண் இதெல்லாம் பேசவே கூடாது. யாரும் இந்த கிரியினால வந்தது சொல்லாதபடிக்கு அது தேவனுடைய கிருபையா இருக்குது. கிருபையை மேன்மை பாராட்டுகளா இருக்கணும். கிருபையை புரிஞ்சு கொண்ட நபர், ஒரு நபர் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு நபரை மொத்தமா பேச மாட்டாங்க. இவர் பாரு, இவர் ஒண்ணுமே தெரியாது, இவருக்கு இதெல்லாம் பேச மாட்டாங்க. எல்லாருமே கிருபையில ரட்சிக்கப்பட்ட பாவிகளா நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க விஷயமே என்ன, ரிஜெக்ஷன் தான் விஷயமே. என்னங்க ரிஜெக்ஷன்? இவங்க அந்த நேரத்துக்கு வந்து புத்தி இல்லாம நடந்துக்கினாங்க. ஒரு கூட்டம் கண்ணிலாம் வந்தாங்க இல்லைங்களா? நானும் நிறைய பேர் பார்த்துருக்கேன், செய்தியில கூட வந்து ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிருக்கிறேன், ஒன்னாவே டிராவல் பண்ணிருக்கோம். இவங்க எல்லாம் வந்து பிரிவாங்களா அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். ஆனா நேரம் வரும்போது தானா என்னவாங்க, முதினோர் பிதினோர் மாறுற மாதிரி வந்து எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் சேர்ந்து அப்படி போகுது. அதான் நான் சொல்றேன், தீர்க்கதரிசி சொல்றாரு, சுவிசேஷ வலையானது அசைத்தலும் இழுத்தலும் அறுத்து எடுக்கிறதுலாம் இருக்குதான். மீன் பிடிக்கும் போது அப்படியே மெதுவா நைஸா எடுத்து வைக்கிறீங்களா? என்ன பண்ணுவோம், போட்டு அடுத்து இழுத்து இல்லைங்களா? அப்பதான் அதுல தாங்கமா மீன். பாம்பு நாங்க வலையை விட்டு ஓடுறதுக்கு நைஸா ஓட பார்க்கும். சுவிசேஷம் அப்படிதான் இங்க பிரசங்கிக்கும். உங்க வாழ்க்கையை சுக்குநூற வடிக்கும். நம்ம வாழ்க்கையை மாற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்குது, கிறிஸ்துவ போல. ஆமே, புரிஞ்சுங்களா? பாருங்க, அடுத்து சொல்றேன், விளக்குடைய திரி என்பது ஒரு மகத்தான காரியம். நான் கீழே எல்லாம் நோட்ஸ் இருக்கு, நான் எதுவும் ஆயிசிக்கல உங்களுக்கு தரேன். நாம் விளக்குகளை சுத்தம் செய்ய வேண்டிய நேரம். விளக்குடைய திரி என்பது ஒரு மகத்தான காரியம். அதுதான் நம்ம வாழ்கிற நம்ப. அதுதான் நம்ம எதனால வெளிச்சம் கொடுக்கணும்னா, எதனால கொடுக்கணும்? வெளிப்பாட்டினால நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும். இன்னொன்னு சொல்றேன், சுயபேலன்றது கனி நிறைந்த வாழ்க்கை. அநேக பேர் நான் பார்த்திருக்கிறேன், சுய பெருமை அதிகமா பேசுவாங்க. அவங்களுக்கு வெளிப்பாடுன்றது புரிஞ்சுவாங்க நல்லா. யாரெல்லாம் சுய பெருமையும் கனியை பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் வெளிப்பாடு கிடையாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்கள இருந்து என்ன உனக்கு பிரயோஜனம், உனக்கு இல்லையா அப்படின்னுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க பாக்குறதெல்லாம் எதை பார்த்து வாழ்வாங்க, வாழ்க்கையை பார்த்தா வாழ்வாங்க, வெளிப்பாட்டை பார்த்து வாழ மாட்டாங்க. வெளிப்பாட்டை பார்த்து வாழ்வாங்க. வெளிப்பாடு மட்டுமே ஒருத்தனை எலும்பி பிரகாசிக்க வைக்கும் சகோதரா. இவங்க வந்து புத்தி இல்லாத கடைகள் ஒரு கூட்டம் வரைக்கும், ஒரு நேரம் வரைக்கும் வந்தாங்க, கூட வந்தாங்க, ஒரு நேரம் வரைக்கும்
வந்தாங்க. அடுத்த நேரம் வரும்போது அவங்களால வர முடியல. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு, வாட் வில் ஹேப்பன் ஃபார் த ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ். அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஃபூலிஷ் வெர்ஜின் என்ன ஆக போகுது அப்படின்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு, ஃபூலிஷ் வெர்ஜின்ஸ் வந்து ஏன் கண்கள் குருடாக்கப்படுச்சு? நான் எல்லாமே இங்க நோட்ஸா வச்சிருக்கிறேன். ஏன் குருடாக்கப்படுச்சுன்னா, கள்ள தீர்க்கதரிசியால குருடாக்கப்பட்டாங்கன்றார். மீன்ஸ் கள்ள தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசினா யாரு இந்த காலத்துல? தீர்க்கதரிசினா யாருங்க? புதிய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசின்றது யாரு? பிரசங்கி. உங்களுக்கு தெரியணுமே இது. அப்போ சரியான வார்த்தையை பிரீச் பண்ணப்படாதவர்களால புத்தி இல்லாத கன்னிகைகள் உருவாகுறாங்க. புரிஞ்சுக்கோங்க சகோதர சகோதரி. வருகையை பிரீச் பண்ணாம, முத்திரையில பிரீச் பண்ணாம, இந்த நேரத்தோட காரியத்தை பிரீச் பண்ணாம, ஏதோ ஒண்ணு சபையை வச்சுக்கிட்டு நாங்களும் சபை நடத்துறோம், நாங்களும் கூட்டத்தை நடத்துறோம் அப்படின்ற அநேக நபர்கள் எல்லாம் புத்தி இல்லாத கன்னிகள் உருவாகுறாங்க. அவங்களால வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நாமெல்லாம் ஒண்ணு கிடையாது. நம்மெல்லாம் ஒண்ணு கிடையாது. பிரத்யேகமான ஒரு கூட்டம், மேரேஜுக்கு அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் நம்ம. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சொல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ அவங்க என்ன நடக்குதுன்னா, அவங்க புத்தி இல்லாத கள்ள தீர்க்கதரிசிகளால கண்கள் குருடாக்கப்பட்டு உபத்திரவ காலத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்களா. அவங்க மிருகத்தின் முத்திரை கீழே போய் உபத்திரவ காலத்துக்குள்ள பிரவேசிச்சு அவங்க மிருகத்தினால கொல்லப்பட வேண்டும்ன்றார் தீர்க்கதரிசி. இதெல்லாம் நோட்ஸ் வாசிக்கல. எதெல்லாம் கொல்லப்படணும்? அதே சபைக்கு ஒரு உபத்திரம் வருதா இல்லையா? சபைக்கு வர்ற உபத்திரம் தான் மனவாட்டிக்கு 3ஆம் எழுப்ப கொண்டு வருது. இப்ப சபை பெற்றிருக்கிறதுனா இந்த வெளிப்பாடு தான். அதுதான் வந்து செகண்ட் ரீஃபில்லிங்கா இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஃபில்லிங் இருக்கு. தீர்க்கதரிசிக்க சபைக்கால வந்த செய்தி, சபையை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு விசுவாசம் வேணும். சுகமளித்தலுக்கு என்ன விசுவாசம் வேணும்? கரெக்டுங்களா? சுகமளித்தலுக்கு விசுவாசம் வேணும். கரெக்டுங்களா உங்களுக்கு? எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசம் தான் மனவாட்டி அந்த புத்தி உள்ள கனியை உள்ள போறதுக்கு வச்சிருந்த ஆயிலா இருக்கு. அதான் சொன்ன உங்களுக்கு. அப்ப அந்த ஆயில் தான் உள்ள போறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த ஆயில் என்ன பண்ண? விளக்குல ஃபில் பண்ணா, வச்சிருந்த ஆயில் வச்சிருந்தா இல்லையா, அது ஃபில் பண்ணா. மீன்ஸ் ரீஃபில்லிங் டைம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஃபில் பண்றாங்களா, 10 பேருக்கு எரியுதா, குறிப்பிட்ட நேரம் வருதா, 10 பேருக்கு காலி ஆயிடுச்சா, இந்த மணி நேரம் செய்தி தானே இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி செய்தி எல்லாம் வராங்களா? அவங்க ஒரு எழுப்புதலை பெற்றிருந்தாங்களா? அவன் பெற்றிருந்த முதலாம் எழுப்புதல் தான் ஃபர்ஸ்ட் இருக்க இலக்கு. முதலாம் எழுப்புதல் அந்த பரிசுத்தாவிட முதல் பாகமா இருக்குது. ஒரு நேரம் வரும்போது தூங்கிடுறாங்க 10 பேரும். இதோ மனவாளன் வருகிறான் சத்தம். மீன்ஸ் கம்மிங்க பத்தி வரும்போது, அப்போ அந்த கம்மிங் உள்ள போறதுக்கு ஏதுவான எண்ணெய் தான் செகண்ட் ரீஃபில்லிங்கா இருக்குது. அவங்க வச்சு அந்த செகண்ட் ரீஃபில்லிங் 2வது முறை நிரப்பப்பட வேண்டியது அவசியமா இருக்குது இல்லைங்களா? அப்போ சபையானது என்ன ஒரு மெக்கானிக்ஸா உருவாயிருக்குது. ஏதோ உருவாக்கி இருக்குது. மெக்கானிக்ஸ்னா ஒரு மிஷின். இது இப்போ இந்த மிஷின் கீபோர்டு இருக்குல்ல, இது மெக்கானிக். இதுக்குள்ள வர்ற பவர் தான் டைனாமிக் பவர். டைனாமிக் பவர் வராம அந்த மெக்கானிசம் ஒர்க் ஆகாது. சபை 7 சபைக்காலங்களா பிரமிடா உருவாயிருக்குது மெக்கானிசம். அது மேல வர்ற தலைக்கள் தான் டைனாமிக் பவர். அந்த டைனாமிக் பவர் வந்து வரும்போது தான் அதுக்குள்ள அந்த டைனாமிக் தான் அந்த பவர், அந்த கரண்ட் பவரை ரீஃபில் பண்ணும்போது இது சுத்த ஆரம்பிச்சு மேல எழும்புது. கரெக்டா? இப்ப இந்த 5 புத்தி உள்ள கனிகள் உள்ள போறதுக்கான ரீஃபில்லிங் டைனாமிக் எதுங்க? அந்த ரிமைனிங் ஆயில் இருக்கு இல்லையா, அதுதான் உள்ள போறதுக்கான எடுத்துக்கொள்ளப்படுற விசுவாசத்தை அது கொடுக்குது. அதுதான் 6வார செய்தி வந்துச்சு. 6வார செய்தி இருக்கு இல்லையா, இதோ மணவாளன் வருகிறார், 7 முத்திரைகள் திறக்கப்படுது. அதுதான் கம்மிங் மெசேஜா இல்லையா? கம்மிங் மெசேஜா இல்லைங்களா? இது இல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. இங்க நான் என்ன பண்றேன் தெரியுங்களா? சொல்றேன் உங்களுக்கு. இந்த பூமிக்குரிய காரியங்கள், இந்த பூமிக்குரிய ஆர்டர்ஸ், இந்த விஷயங்கள்லயே நம்ம வந்து உழன்று கொண்டே இருக்கிறோம். கரெக்டுங்களா? பூமிக்குரிய ஆர்டர்ஸ் வச்சுக்கின்னு, ஐயோ நீ கரெக்டா சர்ச்சுக்கு வந்தியா, நீ சர்ச்சுக்கு வரலையா, நீ புக்கு படிச்சியா, நீ புக்கு படிக்கலையா, இதையே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம தேவன் நம்ம வச்சிருக்கிற பாகம் இன்னைக்கு வேற. இண்டிவிஜுவலா ஒரு மனுஷன் உள்திரைக்குள்ள கடந்து போகிற அனுபவம் வேணும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது கனி நிறைந்த வாழ்க்கையே புத்தி இல்லாத கனிகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த மீதமான துணி என்னாச்சு தெரியுமா? அந்த மீதமான துணி, இப்ப ஒரு துணியை கட் பண்ணுவாங்க இல்லையா, கட் பண்ணிட்டு அந்த துணியை வாங்கி ஒரு பர்பஸ் இருக்கு. ஒரு துணியை ஒரு சுடிதார் தைக்கிறதுக்கு, ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு துணியை வாங்குறோம். முழு துணியும் செலக்ட் பண்ணி தான் வாங்குறோம். ஆனா கட் பண்ற துணி தான் வந்து அவர் மைண்ட்ல இருக்கிறத வெளியே கொண்டு வர்றதுக்கு. அப்ப தேவனுடைய சிந்தையில இருக்கிறத வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய துணி வாங்குறாங்க. 10 கனிகள் வராங்க. அந்த 5 துணி தான் கட் பண்ணப்பட்ட துணியா இருக்குது. ரிமைனிங் பார்ட் இருக்கு, அது என்ன? அதை குறிச்சு என்ன? தூக்கி போட்டுறாங்களா? அது தலைகாணி வரையே,
அத டஸ்ட் உரையே, அத ஸ்கிரீன் துணிக்கு ஏதாவது எடுத்து உள்ள போடு. அந்த மாதிரி இவங்க உபத்திரவ காலத்துக்குள்ள வந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னாடி வந்து வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் முன்னாடி வந்து நின்று, ஐயா நாங்களும் பரிசுத்தவான்கள் தான், நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் தான், நல்ல தூய்தான்னு சொல்லி அவங்க அப்புறம் உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் வந்து நியாய தீர்ப்புல வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க. ஆனா அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி கூட்டத்துக்கு வர முடியாது. இவங்க எந்த எந்த இடத்துல இருந்து மிஸ் பண்ணாங்க நம்ம பார்த்தோம். இங்க கெட்டு வாழது தொடங்கி 7வது வரைக்கும் மிஸ் பண்ணாங்க. சூடாத் மிஸ்வா வரும்போது வாசல் அடைக்கப்பட்டு உள்ள பிரவேசிட்டார் இல்லையா, வெட்டிங் சாமனி. அப்ப வந்து தட்டுறாங்க, ஐயா ஐயா தொடங்க ஐயா தொடங்கன்னு சொல்லி. சபை நான் கூட சொன்னேன், இந்த சபைலாம் அப்படியே நடந்துட்டு இருக்கும், இந்த பாடல் அப்படியே நடந்திருக்கும், மியூசிக் டீம் எல்லாம் வந்துடும். ஒரு நாள் சாலமன் பிரதர் காணாம போயிடுவாரு. அப்ப அவர் எங்கேயோ போனாரு, டெல்லி எங்கேயோ சென்னை எங்கேயோ போனாரு, வரல, நாம எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நடத்தினே இருப்போம். அதுக்கப்புறம் உபத்திரவ காலம் வரும், அப்புறம் ஒரு தடை வரும், அதிகமான தடை வரும். அதுக்கப்புறம் புரியும், ஐயோ எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சிடுச்சா. சொல்ற புரியுதா உங்களுக்கு? எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சிச்சான்னு சொல்லி அதுக்கப்புறம் தெரியும். சொல்ல புரிச்சுங்களா? அப்புறம் பாருங்க, இதுதான் கடைசியா நான் முடிக்க போறேன். என்ன சொல்ற தீர்க்கதரிசி? தீர்க்கதரிசி காலத்துல டேவிட் டியூப்ளசிஸ் சொல்லி ஒரு நபர் இருந்தார். நீங்க செய்தியில வச்சு பாருங்க, வச்சிருக்கீங்களா? இருந்தார். அந்த நபர் தீர்க்கதரிசி கூட மினிஸ்ட்ரி பண்ண நபர் தான். நான் எந்த காரியத்தை வாசிக்கல, ஒரு காரியம் கூட வாசிக்கிறதுக்கான நேரம் எனக்கு இல்லை. இருந்தார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசி கூட மினிஸ்ட்ரி செஞ்சுட்டு இருந்தார். ரொம்ப அற்புத அடையாளங்கள் செய்யற பெந்தகோஸ்தைக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, தீர்க்கதரிசி செய்தி கொண்ட பின்னாடி பெந்தகோஸ்தைக்காரங்க தீர்க்கதரிசியை ரிஜெக்ட் பண்றாங்க. ரிஜெக்ட் பண்ண பின்னாடி அமெரிக்காவுடைய பெந்தகோஸ்தை ஐக்கான அவரை ஏற்படுத்தினாங்க. அவங்க மத்தியில தீர்க்கதரிசியை பிரீச் பண்றதுக்கு கூப்பிட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? தீர்க்கதரிசியை ஆல்ரெடி அந்த டீம் ரிஜெக்ட் பண்ணிருந்துச்சு. தீர்க்கதரிசியை ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. தீர்க்கதரிசி கூட இருந்து இவருக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியை நினைச்சுக்கினாரு அவர். கரெக்டா? தீர்க்கதரிசியை நினைச்சிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும், எப்படி இவர் ஆயில் கொடுக்க கொண்டு போறாரு. தீர்க்கதரிசி என்ன சொல்ல தெரியுமா? புத்தி இல்லாத கன்னிகைகளை பற்றி பிரதர் டேவிட் டியூப்ளசிஸ் ஒன்றும் தெரிய மாட்டாங்க, நல்ல சகோதரன் தான், நல்ல சகோதரன் தான். அவங்க புத்தி இல்லாத கன்னிகையா மாறிட்டாங்க. யாரு? தீர்க்கதரிசி காலத்துல பெந்தகோஸ்தே கூட்டம் புத்தி இல்லாத கன்னிகைகள், இந்த செய்தியில வந்த கூட்டம் புத்தி உள்ள கன்னிகைகள். இப்ப யாருன்னா, இந்த செய்தியில வந்த கூட்டத்துல ஒரு கூட்டம் பார்ட் ஆஃப் த வேர்ட வச்சிருக்கிறாங்களா, அவங்க புத்தி இல்லாத கன்னிகைகள். ஃபுல்லஸ் ஆஃப் வேர்டை பெற்றுக் கொண்டிருக்கிற இன்னொரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசத்தையும் கம்மிய விசுவாசிக்கிறோம் புத்தி உள்ள கன்னிகைகள். இப்போ இப்போ இந்த இடத்துல இப்போ வந்து செய்திக்கு வந்துட்டோம், வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க பெந்தகோஸ்தே தான் தீர்க்கதரிசி கூப்பிடுறாங்க. கீழே வாட்சி நான் நோட்ஸ் போடுறேன், கூப்பிடுறாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவங்க புத்தி இல்லாத கன்னிகைகள், அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது, விட்டுருங்கன்றார் தீர்க்கதரிசி. அவரே தீர்க்கதரிசி விட்டு போய் கார்டன் லிஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க பெரிய கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட்டை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. புரிதுங்களா? அவங்கள மிருகத்தின் முத்திரைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. எதுக்குள்ள? மிருகத்தின் முத்திரைக்குள்ள. எதனால புத்தி இல்லாத கன்னிகள் வஞ்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்ன? கள்ள தீர்க்கதரிசினா கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கலாம். கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னா, கள்ள தீர்க்கதரிசினா கள்ள பிரசங்கிகளால. அப்ப இந்த மணி நேரம் செய்தியில நான் ஒரு சில டீமுக்கெல்லாம் நான் போறதே கிடையாது, யோசிப்பேன். நான் அவனை பார்ப்பேன், நான் ரொம்பலாம் சான்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நல்லங்க, ஒரு வித்து கீழே போடப்படுச்சுன்னா அது கண்டிப்பா பலனா என்ன பண்ணுங்க, அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அது வரைக்கும் அதுக்குள்ள கொடுத்துரும் அது இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாது, அது ஜீவன் இருக்காது. ஒரு வருஷம் 2 வருஷம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ஒரு அந்த வித்துக்கு ஒரு வித்துக்கு ஒரு காலம் இருக்குது இல்லைங்களா. நான் பார்ப்பேன், இது தாவுதான் பார்ப்பேன். முடியலன்னு சொன்னா நான் ட்ரை பண்ண மாட்டேன். சரி, நீங்க உங்க பக்கமே என்ன பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க. உங்களை குறையா சொல்றதுக்கான காரியம் இல்ல. இந்த வார்த்தையானது உங்க தலைக்கு மேல போயிடுச்சு. என்ன போயிடுச்சு? சொல்றாரு தீர்க்கதரிசி, சொல்றாரு இல்லையா? இந்த வார்த்தை உங்க இருதயத்துக்கு நேரம் வந்திருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, தலைக்கு மேல போகும்படி விட்டு விட்டீங்க. உங்களோட தேவைகள்லாம் உலக காரியங்களா இருக்குது. உங்களுக்கு தேவையில என்ன இருக்குது? சபை ஸ்தாபனம், சபை அமைக்கணும், ஒரு பெரிய காரியம் நடக்கணும், மீட்டிங் நடத்தணும், பேர் பிரஸ்தாபம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சபைய ஒரு ஊழியக்காரன் எதுக்காக நடத்தணும் தெரியுமா? வர்ற ஆத்மாக்களை எடுத்துக்கொள்ளப்பட தயாராகணும். அதுதாங்க பர்பஸ். அதெல்லாம் விடாம ஏதோ இந்த ரெகுலரா வந்து இந்த கடையில வந்து இது வாங்குவாங்க இல்லையா, டீ கடையில போய் ரெகுலரா டீ வாங்கன்னு ஒரு கடை வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மினிஸ்டர் வச்சுக்கின்னு இதெல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாம் தீர்க்கதரிசி போவே இல்லைங்க. தீர்க்கதரிசியை கூப்பிடுறாங்க. அவங்க தீர்க்கதரிசி தெளிவா சொல்லிட்டாரு, அவங்க புத்தி இல்லாத கனியை பரிசுத்தாவி பெற்றிருந்தாங்க. எந்த வசத்தை கூட பரிசுத்தாவி பெற்றிருந்தா கூட்டம் இல்லைங்களா. ஆனா அவங்க வார்த்தையோட ஃபுல்னஸ் வரவே இல்லை. இந்த மணவாளுடைய வரும்போது மணவாள இதோ வருகிறான்ற நடு ராத்திரி சத்தத்துக்கு செவி கொடுக்காத கூட்டம்.
கரெக்டுங்களா? இன்னைக்கு செய்தியில சபையில இருக்குதா, செய்திகள்ல இருக்குதா, இன்னைக்கு இருக்குதா இல்லைங்களாங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அநேக பேர் இருக்கலாம், இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அநேகம் இருக்கலாம். நான் உங்களை வந்து மாம்ச ரீதியா எந்த வகையிலும் வெறுக்கல, புரிஞ்சுக்கணும். நல்லா மாம்ச ரீதியா அவங்களை என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக இருக்கிறவங்க தான். அவங்க எல்லாமே ஒரே துணியில தான், தெரிந்து கொள்ளப்பட்ட துணி தான் அது. ஆனா தேவையான துணியான்றதுதான் விஷயம். அப்ப அந்த தெரிந்து கொள்வது எது அடிப்படையில இருக்குது? அது புத்தி உள்ள கனியே புத்தி இல்லாத கனியன்றது எது அடிப்படையில இருக்குதுன்னா, தேவனுடைய மீட்பு புஸ்தகத்துல பேர் எழுதி இருக்கிறத பொறுத்து இருக்கு. நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன். நீ ஒரு சட்டை வாங்குறதுக்கு கடைக்கு போறீங்க, கரெக்டுங்களா? அளவு கொடுத்து சட்டை வாங்கிங்களா, துணி 2 மீட்டர் கீழே கேட்பீங்களா? கரெக்டா? கரெக்டுங்களா? அது மாதிரிதான் தேவன் 10 கனிகளை கூப்பிடுறாரு, ஒரு 2 மீட்டர் துணி அது, அதுல இவர் மைண்ட்ல இருக்கிற மாதிரி கட் பண்றாரு. அதான் புத்தி உள்ள கனியை. புரிஞ்சா உங்களுக்கு? நாங்களும் தான் வந்து தேவனால் வாங்கப்பட்ட துணியன்னு சொல்லலாம் நீ. ஆனா இதுல இல்ல, கட்டிங்ல இல்லையே. கட்டிங்ல திருநெல்வேலி சொல்றாரு, கட்டிங்ல கிடையாது. நீ தலகாணி வரைக்கும் சரி, நீ வந்து எதுக்கு சரியா இருக்கிற? ஸ்கிரீன் துணிக்கும் தலகாணி வரைக்கும் டெஸ்டருக்கும் தான் சரி. ஏன்னு சொன்னா நீ போதுமான அளவுக்கு வரல, முன்னாடி வரல. நான் ஆல்ரெடி சொல்றேன், நான் விசுவாசம் ஒத்து போகாத ஒரு நபரோட டிராவல் பண்ண முடியாது. நான் பார்த்துட்டேன் நிறைய. விசுவாசம் ஒத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு மாம்ச பிரச்சனை டிராவல் பண்ணலாம். பார்த்துட்டீங்களா இந்த அனுபவம்? பல வருஷமா ஒன்னாதான் இருப்போம், நம்ம பல வருஷமா ஒன்னா இருப்போம், நமக்கே தெரியாது, அவங்களுக்கு எந்த சண்டையும் இருக்காது, நம்ம அப்படியே தானாவே செப்பரேட் ஆயிடுவோம், தானாவே ஆயிடுவோம். எந்த சண்டையும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் பார்த்திருக்கிறேன். ஆனா விசுவாசம் ஒன்னா இருக்கிறவங்க கூட கட்டி போட்டுலாம் சண்டை போட்டிருக்கேன் நான். ஆனா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அந்த விசுவாசம் தான் அவருக்கு பிரதானம், நமக்கு பிரதானம். உங்களுக்கு விசுவாசம் பிரதானமா இருந்து எனக்கு விசுவாசமா பிரதமா இருந்தா மாம்சரியே எந்த வகையிலும் பொருந்தி போவாம இருந்தா கூட ஒன்னா போவோம். எப்படி போவோம்? ஒன்னா போவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒண்ணு, மொழி ஒண்ணு, எல்லாம் ஒண்ணு, எல்லா பழக்க வழக்கம்லாம் ஒண்ணுன்னா கூட ஒத்து போக முடியாது. ஏன்னா என் நோக்கம் வேறையா இருக்கும். நான் உள்ள பிரவேசிக்கணும்னு பிரயாசப்படுவேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட நோக்கம் வேறையா இருக்கும், ஒன்னாக முடியாது. இங்கதான் கன்னிகைகள் புத்தியில கனியும் புத்தி இல்லாத கனியும் பண்றாங்க. அடுத்த லாஸ்ட் நான் முடிக்கிறேன். இதெல்லாம் முடிச்சு இவங்க எங்க வந்தாங்க? கடைசியா வந்தாங்களா? உட்பிரவேசிக்கிற நேரத்துக்கு வந்தாங்களா? ஆண்டவரே தரம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? கனி என்னங்க தரங்க அப்படின்னு அப்ப வர்றாங்க, உபத்திரவ காலத்துல வராங்க இவங்க, தட்டுறாங்க வந்து. அப்ப என்ன சொல்ற? அரியேன்றார். இன்னொரு வார்த்தைகளை சொன்னா நான் மனவாட்டியோ அறிந்த மனவாட்டியோட கூட ஒன்றான உங்க நான் அறியலன்றார். அப்ப அந்த அறிதல்ன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்னு ஒன்றா வருது. நான் என்ன பண்றேன்? எகூத்ல மனவாட்டியோட கூட ஒன்றாய இருக்கிறேன், உன்னை நான் அறியேன் அப்படின்னு சொல்லலாமா? இப்ப திரும்ப வார்த்தையோட கூட என்ன பண்ண முடியாது. இப்ப நேரம் வர்ற வரைக்கும் உங்க தீர்மானம் எடுக்கணும். நேரம் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? தீர்மானம் எடுத்துடணும். சில தீர்மானங்கள் நம்ம பார்த்தோம், சில தீர்மானங்கள் நேரத்தினால நல்ல தீர்மானங்களா இருந்தாலும் நேரத்தினால மிஸ் ஆகும். சில தீர்மானங்கள் நேரத்துல மிஸ் ஆகும் இல்லைங்களா? சில தீர்மானங்கள் எக்ஸ்பைரி இருக்கு, எல்லை கோடுன்ற ஒரு விஷயம். சகோதர சகோதரி, உடனே உள்ளவா எதுல இருக்க? உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இனிஷியல் ஸ்டேஜ் விசுவாசமா இல்ல எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசமா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்கலாம். நான் வந்து இந்த நோட்ஸ் வேணா உங்களுக்கு எல்லாத்துக்குமே அனுப்புறேன். அநேக விஷயங்கள் உள்ள இருக்கு, நிறைய நோட்ஸ் இருக்கு. நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. கருத்தவங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் பண்ணலாம். கிருபை இருந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்விற நாள் கூட்டி தந்து காண செய்தீர், அதுக்காக நன்றி கர்த்தாவே. விசேஷமாய் இந்த புத்தி இல்லாத கன்னிகையிலிருந்து ராஜா எடுத்துக்கொள்ளப்படுதலின் தன்மைகளை விவரித்திரு ஐயா. அப்பா, நாங்கள் அந்த புத்தி உள்ள கூட்டத்தாராய் நாங்கள் இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, இதனால இதை கொண்டு வந்து ராஜா நாங்கள் உம்மோடு கூட ஒன்றாய் கொண்டிருக்கிறோம். அதற்காக கூட நன்றி ஐயா. எங்களை தலைமைட்டுமா தாழ்த்துக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒருவரும் கத்தா இழக்கப்பட்டு போகாதபடிக்கு கத்தாவே அந்த புத்தி உள்ள கூட்டத்துக்குள்ளாய் அவங்க என்னை எடுத்துக்கொள்ளப்படுதல் விசுவாசத்தை, அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் வெளிப்பாட்டை தங்களுக்குள்ள நினைத்து கத்தாவே அதிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண, அதிலிருந்து ஒரு எழுப்புதலை கொண்டு வர கிருபையை கூட்டி கொடுங்கய்யா. இந்த உலகத்தின் காரியங்கள்ல உழன்று கொண்டு இருக்காதபடிக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு நபரையும் பேர் ஆசீர்வதிங்க. வராத பிள்ளைகளை இருதயத்தில் பேசுங்க. அவரோட தேவைகளை சந்திங்க ஐயா. அப்பா, அவரோட வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறி
போகட்டும். வாழ்க்கையில இருக்கிற எல்லா கரையான இல்ல கத்தாவே அப்ப அந்த மையான எல்லா விதமான காரியங்களை கத்தாவே திரிகளை கத்தாவே நீர்தாமே சுத்தம் செய்யும்படிக்கான தன்மைகளை கூட்டி கொடுங்க அப்பா. இன்னுமாய் கருப்பான இருக்கிற உலகத்தின் காரியங்கள் அப்ப ஆடை ஆபரணங்கள், உலகத்தின் தேவைகள், உலகத்தின் சொந்த பந்தங்கள், எல்லா விதமான கத்தாவே அந்த கசப்பான காரியங்களை அவங்க வாழ்க்கையிலிருந்து கட் பண்ணி போட்டு ராஜா எண்ணெயில தன்னுடைய ஒரு பகுதி நிறைத்து ஒரு பகுதி வெளிச்சம் பிரகாசிக்க பண்ண கிருபை கூட்டி கொடுங்க. இதோ மணவாளன் வந்து விட்டார் என்ற நடுராத்திரி சத்தம் வந்திருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு ராஜா அந்த எண்ணெய் செகண்ட் ரீஃபில்லிங்குள்ளா இதை பெற்றுக்கொண்டு உள்ளே பிரவேசிக்க கிருபையை கூட்டி கொடுங்க. வந்த நபர்கள் ஒருவரும் விலக்கட்டு போகாதபடிக்கு கிருபையை வாய்க்க பண்ணுங்க. ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம கடைசி ஒரு